ஒன்று பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரத்தின் 1 பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. வார்த்தைகளை அடியேன் பேசும் பொழுது ஆண்டவரே, மாம்சத்தை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுங்க. வந்திருக்கிறவர்களுக்கு பிரயோஜனமான, அவர்களுடைய வளர்ச்சிக்கு ஏதுவான ஆண்டவரே நல்ல வார்த்தைகளை கொடுத்து கர்த்தர் அவர்களை ஆஸ்வதிப்பீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் பொதுவாய் கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறதான இந்த நிருபத்தில் ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். விசுவாசிகளாகிய தேவ பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட விசுவாசிகளாகிய தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் என்னவாக இருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக நாம் கட்டப்பட்டு வருகிறோம். நாம் யாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆசாரியர்களாக இருக்கிறோம். பரிசுத்த ஆசாரியர் கூட்டமாக இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டின் அடிப்படையில் இயேசுவானவருடைய சிலுவை மரணத்தின் நிமித்தம் நாம் எல்லாரும் தேவனுடைய சமூகத்தை சேருகிற, தேவனுடைய சமூகத்தில் போய் தேவனை ஆராதிக்கிற, தேவனை தொழுது கொள்ளுகிற ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். தேவனுக்கு பலிகளை செலுத்தக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் எல்லாரும் ஆசாரியர்களாக இருக்கிறோம். விசுவாசிகளின் ஆசாரியத்துவத்தை புதிய ஏற்பாடு போதிக்கிறது. ரட்சிக்கப்பட்ட தேவ கூட்டம் தேவனுடைய ஆசாரியர்களாக இருக்கிறார்கள். we are the priest of God. தேவனுடைய ஆசாரியர்களாக இருக்கிறோம். ஏன் தேவன் நம்மை ஆசாரியர்களாய் மாற்றி இருக்கிறார்? அதில் ஒரு காரணத்தை மாத்திரம் இந்த காலை வேளையில் படிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு, பிதாவாகிய தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கான செய்தியின் தலைப்பு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் சாக்ரிஃபைசஸ், ஆவிக்கேற்ற பலிகள், ஆவிக்குரிய பலிகளை செலுத்துதல். ஸ்பிரிச்சுவல் சாக்ரிஃபைசஸ். ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நாம் படிக்கும்போது, பழைய ஏற்பாட்டை நாம் படிக்கும் பொழுது, தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் தம்முடைய ஜனங்களாக தெரிந்து கொண்டு ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அவர்கள் மூலமாக ஒரு சந்ததியை பெருக பண்ணி இஸ்ரவேல் தேசமாய் மாற்றி இந்த இஸ்ரவேல் சந்ததியை தமக்கென்று தெரிந்து கொள்ளும் பொழுது, அவர்கள் தம்மை ஆராதிப்பதற்கு அவர்கள் எப்படிப்பட்ட விதத்திலே தம்மை ஆராதிக்க வேண்டும் என்று சில ஒழுங்குமுறைகளையும் விதிமுறைகளையும் கொடுத்திருந்தார். அவைகளை தான் நியாயப்பிரமாணம், த லா என்று அழைக்கிறோம். எபிரேய மொழியில் டோரா என்று அழைப்பார்கள். ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாகட்டும். நல்ல கவனிங்க. இப்படியாக இந்த தேவனுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு தேவன் ஒரு சில வழிமுறைகளை கொடுத்தார். அதிலும் பிரத்யட்சமாக அவர்கள் இந்த ஆராதனைக்குரிய காரியங்களை எல்லாம் செய்வதற்காக ஆசரிப்பு கூடாரம் என்கிற ஒரு கூடாரத்தை ஆயத்தப்படுத்தி அதில் அவர்கள் வைக்க வேண்டிய பனிமூட்டுகள், அப்படி என்றால் அதில் அவர்கள் வைக்க வேண்டிய பொருட்களை எல்லாம் தேவன் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அவர்களுக்கு திட்டம் பண்ணி கொடுக்கிறார். அது மாத்திரமில்லாமல் இந்த ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ளே, அதாவது தேவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டிய ஒரு கோத்திரத்தை தேவன் தெரிந்து கொள்கிறார். 12 கோத்திரத்தில் தேவன் லேவி கோத்திரத்தை தெரிந்து கொள்கிறார். அந்த லேவி கோத்திரத்தார் மாத்திரம்தான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இந்த ஆசாரிப்பு கூடாரத்தின் ஊழியங்களை, கர்த்தருக்குரிய ஊழியங்களை பழைய ஏற்பாட்டின் காலத்தில் செய்ய வேண்டும். அந்த லேவி கோத்திரத்திலையும் கூட தேவன் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, ஆரோன் என்பவனுடைய குடும்பத்தை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். எல்லா லேவியர்களும் ஆசாரியர் ஆகிட முடியுமா? முடியாது. லேவியர்களுக்குள்ள ஆரோன் என்பவனுடைய குடும்பத்தை தேவன் பிரித்தெடுத்து ஆரோனையும் அவனுடைய பிள்ளைகளையும் தேவன் ஆசாரியர்களாய் அபிஷேகம் பண்ணுகிறார். அப்போ கவனிங்க, ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இவைகளெல்லாம் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் யாத்திராகாமம், எண்ணாகாமம் போன்ற புத்தகங்களை எல்லாம் படிக்கும்பொழுது இந்த காரியங்களை படிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் குறிப்பு எழுதுகிறவர்களுக்கு நான்
யாத்திராகமம் 28வது அதிகாரத்தின் முதல் வசனத்தையும் 40வது அதிகாரத்தின் 15வது வசனத்தையும் நீங்கள் எழுதி கொள்ளலாம். ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. அப்போ கவனிங்க, இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் தேவன் ஆரோனையும் ஆரோனுடைய பிள்ளைகளையும் ஆசாரிய ஊழியம் செய்யும்படி என்ன பண்ணாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா தனியே பிரித்தெடுத்து அழைக்கிறார். இந்த ஆரோனும் ஆரோனுடைய பிள்ளைகளும் இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் என்ன வேலைகள், என்ன ஊழியம் அவர்கள் செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட ஊழியத்தை இவங்க இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இந்த ஆரோனும் ஆரோனுடைய பிள்ளைகளும் தேவனுக்கு மிக முக்கியமாய் பலிகளை செலுத்துதல். தேவனுக்கு மிக முக்கியமாய் பலிகளை செலுத்தல். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இந்த பலிகள் என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருந்தது. ஏனென்றால் அந்த பலிகள் நிமித்தமாக சிந்தப்படுகிற ரத்தம் அது வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்துக்கு நேராய் நடத்துகிறபடியினால, சிலுவையின் ரத்தத்தை காண்பிக்கிறதுனால தேவன் அந்த பலிகளை முக்கியத்துவப்படுத்தி இருந்தார். ஸோ பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி என்று பல வகையான பலிகளை தேவன் என்ன பண்ணியிருந்தார்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வைத்திருந்தார். இந்த பலிகளை ஒரு சாதாரண லேவியன் தேவனுடைய சமூகத்தில் செலுத்த முடியாது. ஒரு சாதாரண ஒரு இஸ்ரவேலன் போய் இந்த பலிகளை ஆசாரிப்பு கூடாரத்தில் செலுத்த முடியாது. இந்த பலிகளை யார் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இது பிரதானமாய் ஆசாரியனுடைய வேலை. ஆசாரியன் தான் இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் அதன் பின்பதாக தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்பட்டது. இந்த இடத்துல தேவனுக்கு அந்த விலங்குகளை பலிகளாக செலுத்த வேண்டியது ஆசாரியனுடைய வேலை. ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. அப்போ இந்த பலிகளில் பல வகையான பலிகள் உண்டு. அதில் மிருகங்களை பலியாக கொடுத்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, தானியங்களை, கிரெயின் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, தானியங்களை தேவனுக்கு பலியாக கொண்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா செலுத்தினார்கள். ரெண்டா பிரிக்கலாம். பழைய ஏற்பாட்டு சாக்ரிஃபைஸஸே பலிகளையே ரெண்டா பிரிக்கலாம். முதலாவது அனிமல் சாக்ரிஃபைஸ், விலங்குகளை பலியாக கொடுத்தார்கள். இரண்டாவது தானியங்களை பலியாக கொண்டு வந்தாங்க. ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவது. அப்போ கவனிங்க, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆசாரியனுடைய பிரதான வேலை என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா தேவனுக்கு பலி செலுத்துதல். இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு அப்படியே வரும்பொழுது முதல்ல இந்த பழைய ஏற்பாட்டு ஆசாரியத்துவத்தை புரிஞ்சுக்கணும். ஆசாரிப்பு கூடாரம் புதிய ஏற்பாட்டில் அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? தேவனுடைய வீட்டிற்கு அடையாளமாக. மிக முக்கியமாக இந்த ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய மகா பரிசுத்த ஸ்தலம், அது மூன்றாக பிரிக்கப்பட்டிருக்கும். பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், கோர்ட், ஹோலி பிளேஸ், மோஸ்ட் ஹோலி பிளேஸ் என்று அதை தேவன் வகைப்படுத்தி வைத்திருந்தார் பழைய ஏற்பாட்டின் காலத்தில். இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் புதிய ஏற்பாட்டில் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? பரலோகத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. பரலோகத்தில் தேவன் வீற்றிருக்கிறார். அதே போல் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுடைய உடன்படிக்கை சிங்காசனமாகிய உடன்படிக்கை பற்றி வைக்கப்பட்டிருக்கும். கவனிங்க, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசாரிப்பு கூடாரத்திற்கு உள்ளே போகக்கூடிய அனுமதி யாருக்கு உண்டு? ஆசாரியனுக்கு உண்டு. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக வேண்டிய அனுமதி யாருக்கு உண்டு? பிரதான ஆசாரியனுக்கு உண்டு, வேற யாருக்கும் கிடையாது. ஒரு சாதாரண லேவியன் சாதாரணமாக உள்ளே போக முடியாது. லேவியன் வெளியே வேலை செய்யலாம், உள்ளே போக முடியாது. ஆசாரியன் உள்ளே போகலாம். ஆசாரியன் உள்ளே போய் பலிகளை செலுத்துதுன்னா அங்கே அப்பங்களை வைக்கிறது, மற்ற காரியங்களை செய்வது, ரத்தத்தை தெளிப்பது, இந்த காரியங்களை எல்லாம் மிக முக்கியமாய் செய்வது ஆசாரியனுடைய வேலை. பிரதான ஆசாரியனுடைய வேலை உள்ளே போய் ரத்தத்தை தெளிப்பது மகா பரிசுத்த ஸ்தலத்தில். இப்போ கவனிங்க, ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். அப்போது சாதாரண ஒரு மனுஷன், பாவியான ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா தேவனுடைய சமூகத்துக்கு உள்ளே வர முடியாது. தேவனுடைய சமூகத்துக்கு வர முடியாது. பாவம் அவனை தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரிக்கிறது, தடுக்கிறது. இதுதான் மிக முக்கியமான கான்செப்டே பழைய ஏற்பாட்டில். அப்போ புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம வரும்பொழுது இயேசுவானவர் நமக்காக ரத்தம் சிந்தி அவர் நம்ம எல்லாம் ரட்சித்திருக்கிறபடினால, இன்னைக்கு அவருடைய ரத்தத்தினால நாம் கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால், நல்ல கவனிங்க, பரலோகம் என்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கிற கிருபையும் ஸ்லாக்கியத்தையும் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற அத்தனை பேருக்குமே தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும்போது இங்கே எழுதுகிறார், தேவன் நம்மை எப்படிப்பட்டவர்களாய் தெரிந்து கொண்டிருக்கிறார்? பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நாம் எப்படி ஆசாரியர்களாக மாறுகிறோம்? ஆசாரியன் தேவனுடைய சமூகத்தில் போய் தேவனுக்கு பலி செலுத்துகிறவன். இன்னைக்கு தேவனுடைய சமூகமாகிய பரலோகத்திற்கு, தேவனுடைய சிங்காசனம் இருக்கக்கூடிய பரலோகத்திற்கும் அவர் கொடுக்கிற அந்த நித்திய ஜீவனுக்கும் நாம் தகுதியுள்ளவர்களாய் மாறி இருக்கிறோம். இயேசுவானவர் நம்மை மன்னித்து தேவ பிரசனத்திற்கு நேராய் நடக்கிற, தேவ பிரசனத்தில் நிற்கிற, இயேசுவுக்கு முன்னாடி பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நீதிமான்களாய் நிற்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறபடினால
இன்னைக்கு நாம் என்னவா இருக்கிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேவனுடைய ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ கவனிங்க, இந்த ஆசாரிய கூட்டமாகிய நாம தேவனுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஊழியத்தில் ஒரு ஊழியம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, பலிகளை செலுத்துதல். ஆமென். என்னது? பலிகளை செலுத்துதல். ஆசாரியன் பழைய ஏற்பாட்டில் பலிகளை செலுத்த வேண்டும். அதே போல புதிய ஏற்பாட்டில் நீங்களும் நானும் தேவனுக்கு பலிகளை செலுத்துவது அவசியமாக இருக்குது. பழைய ஏற்பாட்டில் ஆடுகளையும் மாடுகளையும் புறா குஞ்சுகளையும் மற்ற விலங்குகளையும் பலியாக செலுத்தினாங்க, தானியங்களை பலிகளாக செலுத்தினார்கள். ஆனால் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறாரு, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி. ஆமென். என்ன பலிகள்? ஆடு மாடு என்கிற பலிகள் அல்ல, ஆவிக்கேற்ற பலிகள். தானியம் என்கிற பலிகளை அல்ல, ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தக்கூடிய ஒரு ஆசாரிய கூட்டமாய் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பதை ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் கடந்த நாட்களில் கூட மானிட்டர் கொஞ்சம் ஏற்றி வைப்பேன், ஒரு மாதிரி கெயின் ஏற்று. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கவனிங்க, இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் குறித்து பேசும்பொழுது கூட நான் வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் காண்பித்து கொடுத்திருந்தேன். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவனுடைய சமூகத்துக்கு ஒரு மனிதன் வரும் பொழுது அவன் வெறும் கையா என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, வரக்கூடாது என்று தேவன் என்ன பண்ணார்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அவர் விரும்பினார், அவர் எதிர்பார்த்தார், ஜனங்களுக்கு ஆலோசனை கூறியிருந்தார். தேவனுடைய சமூகத்துக்கு நீங்கள் வரும் பொழுது வெறுங்கையா வராதிங்க, உங்களால் இயன்ற பலிகளை கொண்டு வந்து என்ன பண்ணுங்கன்னா, தேவனை ஆராதித்து தொழுது கொள்ளுங்க, அவருடைய நாமத்தை கனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருந்தார்னா, தேவன் தம்முடைய ஜனங்களோடு கூட அவர் என்ன பண்ணியிருந்தார்னா பேசி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ கவனிங்க, இன்றைக்கு தேவனுடைய ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் தேவனுக்கு செலுத்த வேண்டிய சில ஆவிக்குரிய பலிகள் உண்டு. we are called to offer some sacrifices. தேவன் நாம் சில பலிகளை செலுத்தும்படிக்கே நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. அப்போ இந்த காலை வேளையில் எப்படிப்பட்ட பலிகளை ஆவிக்கேற்ற பலிகளாக வேதம் காட்டுகிறது, இந்த பலிகளை நாம் எப்படி செலுத்த வேண்டும் அப்படின்றத இந்த காலை வேளையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்வார். ஒரு 5 வகையான ஆவிக்கேற்ற பலிகளை இந்த காலை வேளையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த 5 பலிகளை, இந்த 5 ஆவிக்கேற்ற பலிகளை தேவனுக்கு செலுத்துவது அவசியமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் தகன பலி, உற்சாக பலி, அப்புறம் தானிய பலி, அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி என்று பல பலிகள் உண்டு. புதிய ஏற்பாட்டில் தேவன் நம்மிடத்தில் என்ன பலியை அவர் எதிர்பார்க்கிறார், எப்படிப்பட்ட பலியை அவர் எதிர்பார்க்கிறார்? ஒரு 5 காரியங்களை, 5 விதமான பலிகளை இந்த காலை வேளையில் உங்களோடு கூட பேச கர்த்தர் கிருபை தருவாராக. வாசிக்க கேட்போம். முதலாவது ரோமர் 12வது அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களை, முதலாவது வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் ரோம சபைக்கு எழுதும் பொழுது, சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கவனிங்க, இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஜீவ பலியாக பவுல் சொல்லுகிறாரு, உங்களை என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய சரீரத்தை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ பிள்ளைகளாகிய நாம நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் கொடுக்கிறார். ஸோ அப்போ முதல் பலி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிவிங் அவர் செல்ஃப் as a லிவிங் சாக்ரிஃபைஸ், நம்மை நாமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தல். தேவன் இன்னைக்கு என்ன பலியை எதிர்பார்க்கிறார்? ஆடையோ மாடையோ புறா குஞ்சுகளையோ விலங்குகளையோ அல்ல,
உங்களை நீங்களே தேவனுக்கு பலியாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இந்த பலிகளை குறித்து படிக்கும் பொழுது லேவியராகம புத்தகம் இந்த பலிகளை அதிக விவரமாய் விவரிக்கக்கூடிய ஒரு புத்தகம். அதில் ஒரு சில காரியங்களை தேவன் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிக்கிட்டு அந்த பலிகளை குறித்து சொல்லும் பொழுது, ஒரு மனிதன் பலியை கொண்டு வரும் பொழுது அந்த பலியினுடைய ரத்தம், அந்த பலியினுடைய உச்சிதமான அந்த விலங்கினுடைய ரத்தம், விலங்கினுடைய உச்சிதமான பாகங்கள் எல்லாம் அது தேவனுக்கு உரியவைகள். உதாரணத்துக்கு நீங்கள் சர்வாங்க தகன பலியை எடுத்துக்கொள்வீர்களானால், இந்த சர்வாங்க தகன பலி என்பது ஒரு விலங்கை தேவ சமூகத்துக்கு கொண்டு வரும் பொழுது அந்த விலங்கை முற்றிலுமாக தேவனுக்கு கொடுத்து விட வேண்டும். அல்லேலூயா. அதில் இருக்கக்கூடிய ரத்தத்திலிருந்து அதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பாகத்தையும் கொண்டு வருகிற மனிதன் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதுவே இன்னும் ஒரு சில பலிகள் எல்லாம் உண்டு. உதாரணத்துக்கு சமாதான பலி, அந்த பலிகள் எல்லாம் தேவனுக்கு ஒரு பாகம், ஆசாரியனுக்கு ஒரு பாகம், அப்புறம் கொண்டு வருகிற விசுவாசிக்கு ஒரு பாகம். ஏன்னா அது சமாதானத்தை காண்பிக்கிறது. ஆண்டவர் நாமத்துக்கு கனமும் மகிமை உண்டாகட்டும். நல்ல கவனிங்க, இந்த சர்வாங்க தகன பலியை பொறுத்த மட்டிலும் ஒரு மனிதன் அந்த விலங்கை கொண்டு வந்து அதனுடைய சர்வ அங்கத்தையும் துண்டித்து பலிபீடத்தில் வைத்து விட வேண்டும். அது வேற எந்த பலியாக கூட இருக்கலாம். கொண்டு வந்து அவன் பலிபீடத்தில் ஆசாரியனிடத்தில் கொடுத்து பலிபீடத்தில் அந்த பலியை வச்சுட்டான்னா, நல்லா கவனிங்க, அது அவனுடையது கிடையாது. விலங்குதா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மனுஷன் காளையோ இல்லை ஆட்டுக்கடாக்களையோ கொண்டு வரான் வச்சுக்கோங்க. அந்த காளையோ ஆட்டுக்கடாவையோ கொண்டு வந்து ஆசாரியனிடத்தில் கொடுத்து ஆசாரியன் அதை அடித்து அதனுடைய ரத்தத்தை பலிபீடத்தின் அடியில் ஊற்றி அதை சந்து சந்தாக துண்டித்து கொண்டு வந்து தேவனுடைய பலிபீடத்தில் வைத்து விட்ட பிறகு இந்த மனிதன் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய தொடை பாகம் என்னுடையது, எனக்கு லெக் பீஸ் கொடுங்க, எனக்கு என்ன பண்ணுங்கன்னா மார்கண்டம் கொடுங்க, எனக்கு சதையை கொடுங்க, எனக்கு ஈரலை கொடுங்கன்னு சொல்லி என்ன பண்ண முடியாதுன்னா கேட்க முடியாது. ஏனென்றால் தேவனுடைய பலிபீடத்தில் வைத்து விட்ட பின்பு அது முற்றிலுமாய் தேவனுக்குரியதாய் மாறுகிறது. அல்லேலூயா. கொண்டு வந்து தேவ சமூகத்தில் தேவ பலிபீடத்தில் வச்சுட்டா அது யாருடையது? தேவனுடையது. அது கொண்டு வந்த மனிதனுடையது அல்ல. அப்போ கவனிங்க, அப்படியாய் கூட தேவன் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பவுல் அப்போஸ்தலன் நீங்க என்ன சொல்ல வராரு? ஜீவ பலியாக தேவனுக்கு பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் நம்முடைய சரீரங்களை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம், நான் உங்களுக்கு விளங்க வைக்கிறேன். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தின் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அதே பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதும் பொழுது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, யூ ஆர் பாட் அட் அ பிரைஸ். ஆண்டவர் உங்களை என்ன பண்ணியிருக்காருன்னா வாங்கியிருக்கிறார். விலையேற பெற்ற தம்முடைய ரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவன் வாங்கியிருக்கிறார் நம்ம. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, we were bought at a price. தேவன் நமக்காக தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்து அவருடைய ரத்தத்தை சிலுவையில் சிந்தி அந்த ரத்தத்தை ரேன்சமாக கொடுத்து மீட்பு பணமாக கொடுத்து விலையேற பெற்ற ஒரு பணமாய் கொடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவன் நம்மை அவர் வாங்கி இருக்கிறார். அதுதான் பவுல் சொல்றாரு, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்து. இப்போ என்ன சொல்றாரு? ஆண்டவர் நம்ம என்ன பண்ணியிருக்காருன்னா பணம் கொடுத்து வாங்கியிருக்காரு. பணம் என்ன நம்ம லாங்குவேஜில் சொல்கிறேன், ஆனால் தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் தேவனுடைய பிள்ளைகளாய் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா வாங்கியிருக்கிறார், மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி வாங்கி இருக்கிற நாம, ஆண்டவரால் வாங்கப்பட்டிருக்கிற நாம, கவனிங்க, பவுல் சொல்றாரு, உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை எழுத, தேவனுக்கு உடையவைகளாகிய, தேவனுக்கு உடையவைகளாகிய.
இப்போ அவர் பணம் கொடுத்துட்டு வாங்கிட்டதுனால, அதாவது ரத்தத்தை சிந்தி நம்ம வாங்கிட்டதுனால, நம்முடைய சரீரம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவன், நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், வாழ்க்கை யாருடையதாக மாறுகிறதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா தேவனுடையதாய் மாறுகிறது. கரங்களை தட்டியோ உயர்த்தியோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. So we belong to God. We belong to God. Our life belong to God. Our body belong to God. Our spirit belong to God. Our soul belong to God. நம்முடைய சரீரம், நம்முடைய ஆவி, ஆத்துமா, நம்முடைய வாழ்க்கை எல்லாம் அது தேவனுடையதாய் மாறி இருக்கிறது. ஏனென்றால் சிலுவையில் ரத்தத்தை சிந்தி அவர் நம்மை வாங்கி இருக்கிறார். அல்லேலூயா. கிரயத்துக்கு வாங்கி இருக்கிறார். கிரயத்துக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்னா வாங்கி தம்முடைய சொந்தமாய் மாற்றி இருக்கிறார். அப்போ கவனிங்க, ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி உங்களையும் என்னையும் ரட்சித்து தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். இன்றைக்கு நாமும் கூட ஒரு பழைய ஏற்பாட்டு பலி எப்படி பலிபீடத்தில் வைக்கப்பட்டால் அது முற்றிலுமாய் தேவனுக்கு உரியதாக இருக்கிறதோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய சரீரம் முற்றிலுமாய் தேவனுக்கு உரியதாய் மாறி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நிறைய நேரத்தில் இந்த ஒரு வார்த்தையை பார்க்குறோம், மை லைஃப் மை ரூல்ஸ். என்னது? இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைங்களாம் அதை சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. என் வாழ்க்கை என் கையில், என் திட்டம் பண்ணுறது தான், நான் முடிவு எடுக்கிறது தான். கிடையாது, அப்படி கிடையாது. தேவ பிள்ளைகள், நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பாயானால் மை லைஃப் மை ரூல்ஸ் இல்லை, மை லைஃப் ஜீசஸ் ரூல்ஸ். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை இயேசுனுடைய கையில், என்னுடைய வாழ்க்கை இயேசுனுடைய திட்டத்தின்படியாய், என்னுடைய வாழ்க்கை இயேசுனுடைய சித்தத்தின்படியாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா மை லைஃப் மை ரூல்ஸ் தான். அவங்க இன்னும் பலிபீடத்தில் தங்களை என்ன பண்ணலன்னா ஒப்பு கொடுக்கல. பாடல், ஒரு பழைய பாடல் ஒன்று இருக்கு இல்லையா, பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேலை. தெரியுமா உங்களுக்கு? பாடலாமா? அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கரங்களை உயர்த்தி சொல்லுமா, அடியேனை ஆண்டு நடத்திடுமே. இன்னொரு தடவை, பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேலை, அடியேனை ஆண்டு நடத்திடுமே. ஆண்டவர் நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாகட்டும். கவனிங்க, இன்றைக்கு நமக்குள்ள ஒரு கேள்வியை கேட்கணும். நம்மை நாமே பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறோமா இல்லையா? உங்களுடைய வாழ்க்கையை முதல்ல இயேசுக்கு கொடுத்துருக்கிறீங்களா இல்லையா? அதுதான் கேள்வி. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இன்னும் முழுக்க இயேசுக்கு கொடுக்காம, உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் தான் நான் இயேசுக்கு கொடுத்துருக்குறேன், நான் பாதி தான் கொடுத்துருக்கேன், கால்வாசி கொடுத்துருக்கேன், அரைவாசி கொடுத்துருக்கேன், முக்கால்வாசி கொடுத்துருக்கேன், இன்னும் முழுசாக நான் இயேசுக்கு கொடுக்கலன்னு யாராவது இருந்தீங்கன்னா இந்த காலை வேளையில் தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நம்மை முற்றிலுமாய் ஜீவ பலியாக தேவனுடைய பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கும்படியாய் தேவன் இந்த காலை வேளையில் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. முற்றிலுமாக ஒப்பு கொடுங்க. நான் வீட்டில் இருந்தால் பரிசுத்தவானாக இருப்பேன், வேலைக்கு போயிட்டா அசுத்தவானாக மாறிடுவேன். நான் வீட்டில் இருந்தால் இல்லை சபைக்கு வந்துட்டா, சர்ச்சுக்கு வந்துட்டா, சர்ச்சில் ஊழியம் செஞ்சால் இல்லை சர்ச்சில் ஆராதனை நடக்கும் போது, ஜபம் நடக்கும் போதெல்லாம் நான் பரிசுத்தவானாக தான் இருப்பேன். ஆனால் நான் வெளியே போயிட்ட உடனே மற்ற 6 நாட்களும் துன்மார்க்கத்துக்கு எதுவான காரியங்களை தான் சிந்திப்பேன், துன்மார்க்கத்துக்கு எதுவான காரியங்களை தான் செய்வேன் அப்படின்னு இருந்தால் இன்னும் நாம் என்ன பண்ணலன்னா முற்றிலுமாய் நம்ம ஒப்பு கொடுக்கவில்லை. அப்போ கவனிங்க, இந்த காலை வேளையில் நம்மை இந்த காலை வேளையில் ஜீவ பலியாக தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்மை ஜீவ பலியாக, நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், நம்முடைய சித்தம், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய எதிர்காலம், நம்முடைய திட்டம் எல்லாவற்றையுமே நம் தேவனுடைய கரத்தில் கொடுத்துடணும். அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. அப்போ கவனிங்க, கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிற நாம இந்த வாழ்க்கையை தேவனுக்கு பலியாக கொடுத்துருக்கிறோமா? இந்த வாழ்க்கையில் தேவனை மகிமைப்படுத்துகிறோமா? எப்படி மகிமைப்படுத்த முடியும்? இந்த சரீரத்தில் எப்படி தேவனை மகிமைப்படுத்த முடியும்? இந்த வாழ்க்கையில் எப்படி தேவனை மகிமைப்படுத்த முடியும்? நல்லா கவனிங்க, நம்முடைய செயல்களால்.
ஆமென் சொல்லுங்க. நம்முடைய செயல்களால, நம்முடைய கிரியைகளால ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 1:20 வசனம். பிலிப்பியர் 1:20. நான் பல முறை காண்பித்திருக்கிறேன், இருந்தாலும் படிங்க. நீ எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு, அந்த வார்த்தை கவனிங்க, ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படியே முடியும். பவுல் சொல்றாரு, ஜீவனாலாகிலும் அப்படின்னா நான் உயிரோடு இருந்தாலும் சரி, அல்லது மரணத்தினாலாகிலும் சாவினாலாகிலும், நான் மரித்து போனாலும் சரி, நான் உயிரோடு இருந்தாலும் சரி, இந்த சரீரத்தில் நான் இரத்த சாட்சியாக மரித்து போனாலும் சரி, தேவனுடைய நாமத்துக்கு என்ன பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா மகிமையை கொண்டு வருவேன். அல்லேலூயா. இந்த சரீரத்தை தேவனுடைய நாமத்துக்கு மகிமையா நான் வாழுவேன். ஆமென். நான் உயிரோடு இருந்தாலும் என் சரீரம் தேவனை மகிமைப்படுத்தும். ஒருவேளை நான் மரித்து சடலமாக இருந்தாலும் என்னுடைய சரீரம் தேவனை மகிமைப்படுத்தும். ஏன் சொல்கிறாரு? அவருக்கு முன்னாடி 2 காரியத்தை அவர் பார்க்குறாரு. முதல் காரியம், நான் உயிரோடு இருக்கணும், இன்னும் நிறையா உங்களுக்கு ஊழியம் செய்யணும். நான் உயிரோடு இருந்தேன்னா என்னுடைய நல்ல கிரியைகள், எனக்குள்ளேருந்து வெளிப்படுகிற ஆவியின் கிரியைகள், நான் செய்கிற ஊழியம் தேவனை மகிமைப்படுத்தும். ஒருவேளை நான் அவருக்கு இன்னொரு எதிர்ப்பு இருக்குது, அவரை எப்போ வேணால் கொல்லலாம், அப்படின்ற கொன்று போடலாம், எப்போ வேண்டுமானாலும் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை சாகடிக்கலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கிறபடினால அவர் சொல்கிறாரு, ஒருவேளை என்னை யாராவது கொன்னுட்டாங்க, ஊழியத்தில் என் தலையை வெட்டிட்டாங்க, இல்லை என்னை சுட்டுட்டாங்க, அன்னைக்கு சுட்டுறதெல்லாம் கிடையாது சொல்கிறேன் நான், அம்பு எதுட்டாங்க, இல்லை என்னை கொன்னுட்டாங்க, கல்லெறிஞ்சு கொண்டுட்டாங்க, ஏதோ ஒரு விதத்தில் இவர் இயேசுக்காக அடிபட்டு மரித்திருக்கிறார், என்னுடைய சடலத்தை கொண்டு வந்து உங்கள் முன்னாடி வைப்பாங்கன்னா அப்பயும் என்னுடைய சரீரம் தேவனை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. விளங்கினவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, விளங்காதவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ எல்லாருக்கும் விளங்கிடுச்சு இல்லையா? ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதா. இந்த வசனத்தை படிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. பவுல் சொல்றாரு, நான் உயிரோடு இருந்தாலும் இந்த சரீரம் இருக்கு பார்த்தியா, இது தேவனை மகிமைப்படுத்தும். நான் செத்து போனாலும் இந்த சரீரம் தேவனை மகிமைப்படுத்தும். இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் ஏதோ கடமைக்காக இயேசுவை ஆராதித்தோம், கடமைக்காக சபைக்கு போனோம், ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு போகணும், அப்புறம் மற்ற காரியங்களை செய்யணும் அப்படின்றது அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சடங்காச்சாரியம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சும்மா டைம் டேபிள் போட்டு இந்த நேரத்துக்கு இதை பண்ணிடணும் அப்படின்ற ஒரு வாழ்க்கை அல்ல. தேவனுடைய அழைப்பின் நிமித்தம், அவருடைய மகனாகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தின் நிமித்தம், அன்பின் அடிப்படையில் நம்மை முற்றிலுமாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். தேவன் மீது இருக்கக்கூடிய அன்பு வைராகியத்தின் நிமித்தம் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் தேவ சமூகத்தில் வாழ்வதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். கடமைக்காக தேவைக்காக மாத்திரம் ஓடுவது அல்ல. இப்போ கவனிங்க, இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. பவுல் சொல்கிறார், ஜீவனாலாகிலும் சாவுனாலாகிலும் என்னுடைய சரீரத்தினால் நான் தேவனை மகிமைப்படுத்துவேன் என்கிற வாஞ்சை எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், நான் உயிரோடு இருந்தாலும் சரி, நான் மரித்து போனாலும் சரி, இந்த சரீரம், இந்த பவுல் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய சரீரம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதா இருக்கும் என்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கவனிங்க, இன்னைக்கு தேவனுடைய கிருபையால் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார். நம்ம சுவாசிக்கிறோம். அல்லேலூயா. சுவாசிக்கிறோம், ஜீவிக்கிறோம், பார்க்கிறோம், கண்களை கொடுத்துருக்கிறாரு. அப்போ கண்கள், காதுகள், செவிகள், நம்முடைய செயல்கள் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறோமா? நமக்குள்ள இருந்த ஆவியின் கனிகள் வெளிப்படுத்துகிறதா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், விசுவாசம், நற்குணம், மிச்ச அடக்கம், ஆவியின் கனிகள் வெளிப்படுத்துகிறதா? கடந்த நாட்களில் பைபிள் காலேஜில் கொரிந்தியர் நிருபத்தை குறித்து கொஞ்சம் படித்து கொண்டிருந்தோம். அப்போ முதல் கொரிந்தியர் குறித்து நான் சொல்லி கொண்டிருந்தேன். ஏன்னா இந்த கொரிந்து சபையில் இல்லாத பிரச்சனையே கிடையாது. கொரிந்து சபையில் எல்லா பிரச்சனையுமே உண்டு. அந்த சபையில் எல்லா பிரச்சனையுமே உண்டுங்க. அந்த சபையில் இல்லாத பிரச்சனையே கிடையாது. பாலிடிக்ஸ்லேருந்து, பண பிரச்சனையிலேருந்து,
எல்லா பிரச்சனையுமே, நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லுங்கள், இன்றைக்கி சபையில் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குங்க, கிறிஸ்தவத்தில் இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனையெல்லாம் கொரிந்து சபையில் இருந்தது. அப்போ இன்றைக்கி கொரிந்து சபையை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற தீர்வை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி சபைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்டிடலாம். இதை நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு காரியம், 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் ஆவியின் வரங்களை குறித்து எழுதுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். இந்த கொரிந்து பட்டணத்தில் இருக்கக்கூடிய சபையில் விசுவாசிகளுக்கு தேவன் வரங்களை கொடுத்திருந்தாரு. எப்படிப்பட்ட வரங்களை கொடுத்திருந்தாரு? தீர்க்க தரிசனம் உரைக்கிற வரம், விசுவாச வரம், அற்புதங்களை செய்கிற வரம், அந்நிய பாஷை பேசுகிற வரம், அந்நிய பாஷைக்கு வியாக்கியானம் சொல்லுகிற வரம், ஞானத்தை உணர்த்தும் வரம், அறிவை போதிக்கும் உணர்த்தும் வரம், இந்த மாதிரி பல வகையான வரங்களை கொடுத்து ஊழியரும் விசுவாசிகளும் வரத்தினால நிறைந்த ஒரு சபையாக இருந்தது. அதே நேரத்தில் அந்த சபையில் பாவமும் இருந்தது. அந்த ஜனங்களுக்குள்ள கசப்பு, அந்த ஜனங்களுக்குள்ள பிரிவினை, அந்த ஜனங்களுக்குள்ள சமாதானம் இல்லை, அந்த ஜனங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, அந்த ஜனங்களுக்குள்ள எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் வாக்குவாதங்கள், எப்போ பார்த்தாலும் முரண்பாடு, எப்போ பார்த்தாலும் கலகம், அன்பு இல்லாத, சமாதானம் இல்லாத, சாந்தம் இல்லாத ஒரு சபையாக இது இப்படியே தான் இருந்தது. நான் சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, ஒரு அம்மா சொல்கிறாங்க, ஐயா எங்கள் சர்ச்சிலையும் இப்படி தான் இருக்கிறாங்க, நிறையா பேர் இருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. கசப்பு, நல்லா அந்நிய பாஷையில் பேசி என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டவர் ஆராதிப்பாங்க, ஆவியில் நிரம்புவாங்க. ஐயா ஆவியில் நிரம்பி ஆண்டவர் ஆராதிப்பாங்க. ஆனால் விசுவாசிங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டு ஒரு கூட்டத்தை என்ன பண்ணாங்கன்னு சொல்லிங்கன்னா பிரித்து சபையை விட்டே கூப்பிட்டு போயிட்டாங்க. இவங்கெல்லாம் என்னையா ஆவியில் நிரம்புறது? இவங்கெல்லாம் என்னையா பரிசுத்தவான்? இவங்கெல்லாம் என்னையா ஆவிக்குரியவர்கள்? நடந்தது. அந்த சபையிலிருந்து பிரிந்து போன கூட்டத்தை எனக்கு தெரியும். இந்த சபையிலிருந்து நிறைய பேர் பிரிஞ்சு போனாங்க. இந்த மாதிரி கலகம் பண்ணி, கசப்பு, மற்ற விசுவாசிகள் மீது கசப்பு, சபையின் மீது கசப்பு, ஊழியர்கள் மீது கசப்பு, அன்பு இல்லை, சமாதானம் இல்லை, பொறுமை இல்லை, நீடிய சாந்தம் இல்லை, தயவு இல்லை, சகிக்கிற தன்மை இல்லை. வேதம் சொல்லுது, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், அன்பு இருமாப்பா இராது. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ கவனிங்க, இதெல்லாம் என்ன பண்ணலன்னா கொரிந்து சபையில் வெளிப்படலை. ஆகவே இந்த ஜனங்கள் பிரிவினைவாதிகளாக, அசுத்தவான்களாக, அன்பில்லாதவர்களாக, சமாதானம் பண்ணாதவர்களாக, துன்மார்க்கர்களாக ஒரு ஜீவியம் வாழ்ந்து கொண்டு வந்தனர். பவுல் அவர்களுக்கு எழுதும் போது எழுதுகிறார், நீங்கள்லாம் இன்னும் மாம்சத்துக்குரியவர்கள், ஆவிக்குரியவர்கள்லாம் மாறலை. அதனால தான் 1 கொரிந்தியர் 6:20 சொல்லும் போது ஒரு வசனம் காண்பித்தேன் இல்லையா, கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீங்க. யாருக்கு எழுதுறாரு? கொரிந்து சபைக்கு எழுதுறாரு. கொரிந்து சபைக்கு சொல்றாரு, கிரயத்துக்கு கொல்லப்பட்டப்பா, ஆண்டவர் உன்னை விலை கொடுத்து வாங்கியிருக்காரு. தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை, விலையேற பெற்ற ரத்தத்தை சிலுவையில் உனக்காக சிந்தி அவர் உன்னை என்ன பண்ணியிருக்கிறார்னா விலைக்கு வாங்கியிருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட நீ தேவனுக்கு உன்னுடைய சரீரத்தினால, ஆவியினால, ஆத்மாவினால தேவன் கொடுத்த இந்த வாழ்க்கையை அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழு. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய ஜீவியம் தேவனை மகிமைப்படுத்துமானால் அதுதான் நாம் தேவனுக்கு கொடுக்கிற மிக பிரதானமான பலி. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கொண்டு போய் அந்த சர்வாங்க தகன பலியை பலிபீடத்தில் வச்சுட்டு அவன் என்ன பண்ணணும்னா ஆண்டவரை நோக்கி பார்க்கணும், ஜெபிக்கணும். அது அப்படியே அதில் அந்த பலியில் கொஞ்சம் ட்ரிங்க் ஆஃபரிங் ஊற்றுவாங்க, கொஞ்சம் இன்சென்ஸ் போடுவாங்க, இதெல்லாம் போட்டோன்னா அது அப்படியே மேலே ஏறி போகும். அது தேவனுக்கு சுகந்த வாசனையாய் என்ன பண்ணார்னா பழைய ஏற்பாட்டில் ஏற்றுக்கொண்டார். புதிய ஏற்பாட்டில் இன்னைக்கு நாம் கொடுக்குற பலி, முதல் பலி என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது. கரங்களை தட்டி உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில் தேவன் உங்களை அழைக்கிறார். இன்னும் இயேசுக்காக யாராவது முழுசாக உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கல, நான் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னும் நான் இயேசுக்காக முற்றிலுமாக என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலன்னு யாராவது இருந்தா தயவு செய்து இந்த காலை வேளையில் உங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்து விடுங்கள். நீங்கள் விட வேண்டிய காரியங்களை விட்டு விடுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய தியாகங்களை செய்து விடுங்கள். வெட்டி எறிய வேண்டிய காரியங்களை வெட்டி எறிந்து விடுங்கள். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். உங்களுக்குள்ள இருக்கிற கசப்பை எரிஞ்சிடுங்க. ஆண்டவர் மேலே இருக்கிற கோபத்தை எரிஞ்சிடுங்க.
ஆண்டவர் மேல இருக்கக்கூடிய வெறுப்பை எரிஞ்சிருங்க. அவைகள் எல்லாம் எரிந்து விட்டு முழு மனதோடு உங்களை பலிபீடத்தில் அர்ப்பணிக்க இந்த காலை வேளையில் தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. முழு மனதோடு முழு இருதயத்தோடு சர்வாங்க தகன பலியை போல ஜீவ பலிகளாக தேவனுடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கும்படி தேவன் அழைக்கிறார். ஹல்லேலூயா. God invites you this morning. This very morning God invites you. தேவன் உங்களை அழைக்கிறார். எதற்கு? முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்பதற்கு. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படி இல்லை, குந்தி குந்தி நடக்க அல்ல. எலியா சொன்னாரு, பாகால்னா பாகால் பின்னாடி, கர்த்தர்னா கர்த்தர் பின்னாடி. இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் வேணாம், இங்க ஒரு ஆராதனை அங்க ஒரு ஆராதனை வேணாப்பா அப்படின்னு சொல்லி எலியா தம்முடைய ஜனங்களை அழைத்த பொழுது ஜனங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. இந்த காலை வேளையில தேவன் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நம்மை முழுமையாக எந்த காரியத்தில் இன்னும் இயேசுக்கு நம்மளை இன்னும் நம்ம ஒப்பு கொடுக்கல, முழுமையாக அர்ப்பணிக்கல, எதை விட முடியல, அது எல்லாம் இந்த காலை வேளையில விட்டுடணும். அவைகள் எல்லாம் இந்த காலை வேளையில விட்டுட்டு முழுமையாய் உங்களை ஜீவ பலிகளாய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பிரியப்படுவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை தான் முதல்ல என்னவா பார்க்குறாரு? பலியா பார்க்குறாரு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை சரியில்லைன்னா, நம்முடைய ஜீவியம் சரியில்லைன்னா, நம்முடைய சபையில், நம்முடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில், அப்புறம் நம்முடைய வேலை செய்கிற இடத்துல, நம்ம படிக்கிற இடத்துல, நம்ம வசிக்கிற இடத்துல நம்முடைய ஜீவியம் சரியில்லைன்னா தேவனுக்கு அது உகந்த பலியாக இருக்காது. தேவனுக்கு அது உகந்த பலியா. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் மல்கியில சொல்லும்போது சொன்னார், இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்களாம், ஆண்டவருக்கு ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து பலியாக கொடுத்தாங்களாம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன பண்ணீங்க நீங்கள்? தேவனை அசட்டை பண்ணுறீங்களேப்பா. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை நல்ல கவனிங்க, தேவனை பிரியப்படுத்துகிறதா, இன்னும் சில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் வைத்துக்கொண்டு தேவனுக்கு பலியாக ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு போய் பலிபீடத்தில் படுப்போம்னா அது தேவனுக்கு உகந்த பலி அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, இது நசல் கொண்டது, இது ஊனமானது. உனக்குள்ள ஒரு ஊனம் இருக்கு, உனக்குள்ள இன்னும் சினிமாவே விட முடியல, உனக்குள்ள இன்னும் சில துன்மார்க்கத்துக்கு ஏதுவான காரியங்களை விட முடியல, கெட்ட வார்த்தை பேசுறதை விட முடியல, தகாத காரியங்களை போதை வஸ்துக்களை விட முடியல. ஜீவபலியா உன்னை ஒப்பு கொடுக்குறேன்னு வந்து படுத்தா, இது உன்கிட்ட ஒரு ஊனம் இருக்கு, இது ஊனமுள்ள காணிக்கை, இது ஊனமுள்ள பலி. இன்னும் உனக்குள்ள கசப்பு இருக்கு, இன்னும் உனக்குள்ள பொறாமை இருக்கு, இன்னும் உனக்குள்ள வெறுப்பு இருக்கு, இன்னும் உனக்குள்ள பெருமை இருக்கு, இன்னும் உனக்குள்ள அகங்காரம், இதெல்லாம் உடையணும். இதெல்லாம் உடைஞ்சி கலைச்சி எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உன்னை வெறுமையாக்கி தேவனுடைய சமூகத்தில் நாம் வருவோமானால் தேவன் நம்மை பிரியமுள்ள ஜீவனுள்ள பலிகளாக ஏற்றுக்கொள்வார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அது வரைக்கும் நல்லா எழுதி வச்சுக்கோங்க, நம்முடைய வாழ்க்கை அவரை பிரியப்படுத்தாத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை அவருக்கு பலியாக முடியாது. நம்ம நினச்சிக்கலாம் பலி கொடுத்துருக்கேன், ஆனால் அது எப்படிப்பட்ட பலின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஊனமான ஒரு பலி, நசல் கொண்ட ஒரு பலி, அசுத்தமான ஒரு பலி. தேவன் அதை அங்கீகரிப்பதில்லை. தேவன் அதை என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டுனா அவர் வெறுத்து போடுகிறார். பழைய ஏற்பாட்டில் அந்நிய அக்கினியை கொண்டு வந்த 2 பேர் இருந்தாங்க. யார் பேர் சொல்லுங்க பார்க்கலாம், டெஸ்ட் எழுதுனீங்க. நாதாபும் அபியூவும். தேவன் காண்பிக்காத, தேவனுக்கு பிரியமில்லாத அக்கினியை கொண்டு வந்து பலிபீடத்தில் போட்டது நிமித்தம் தேவன் நாதாபையும் அபியூவையும் என்ன பண்ணாருன்னா பட்சித்து போட்டார். இப்போ கவனிங்க, இந்த காலை வேளையில் ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் என்ன சொல்ல வரேன், நம்மை தேவனுக்கு உகந்த பலியாய் ஒப்பு கொடுக்கணும்னா நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தால் தேவனை மகிமைப்படுத்தணும். இல்லைன்னா நம்ம தேவனுக்கு இடத்துல கொண்டு வருகிற பலி எப்படிப்பட்ட பலினா ஊனமான பலி, அது நசல் கொண்ட ஒரு பலி. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு ஒரு நிமிஷம் உங்களை அலசி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவருக்கு பலியாக ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஒரு வேளை வார்த்தை உங்களோடு கூட தேவன் பேசியிருப்பார்னா அப்படியே கண்களை மூடி உங்களுடைய கரங்களை வலது கரத்தை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி இந்த பாடலை என் கூட பாடி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை,
அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. ரெண்டு கரங்களையும் முடிந்தால் உயர்த்தி சொல்லுமா, அடியேனை திரு சித்தம் ஆண்டு நடத்திடுமே. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை ஆண்டு நடத்திடுமே. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் பலிபீடத்தில் ஆண்டவரே எங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவதாக தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு பலி என்னவென்றால் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 13வது அதிகாரத்தின் 15வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 13வது அதிகாரத்தின் 15வது வசனம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். பிரியமானவர்களே, இங்க வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. தேவன் ரெண்டாவது நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு பலி என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, நம்முடைய உதடுகள்ல இருந்து புறப்பட்டு வருகிற ஸ்தோத்திர பலிகள், துதியையும் ஸ்தோத்திரங்களையும் பலிகளாக நாம் செலுத்த வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கும். முதலாவது நம்மை நாமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தல், இரண்டாவது துதி மற்றும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துதல். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், கரங்களை உயர்த்தி. ஹல்லேலூயா. சங்கீதம் 50வது சங்கீதத்தின் 23வது வசனத்திலையும் பக்தன் சொல்லும்போது இப்படியாக சொல்லுகிறார், நான் ஸ்தோத்திர பலியிட்டு தேவனை மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதம் 69வது சங்கீதத்தின் 30வது வசனத்துக்கு உங்களுடைய வேத புத்தகத்தை திருப்புங்க பார்க்கலாம். சங்கீதம் 69:30 வேகமா டக்கு டக்குன்னு எடுத்து வாசிங்க பார்க்கலாம். தேவனுடைய நாமத்தை எப்படி துதிப்பேன் சொல்லுங்க, எப்படி துதிப்பேன்னு சொல்றாரு? ஸ்தோத்திரத்தினாலே. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து ஸ்தோத்திரத்தினால என்ன பண்ணுவேன்? மகிமைப்படுத்துவேன். இதுவே அடுத்த வசனம், கொம்பும் விரிகுலம் உள்ள காளையை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் காளைகளை பலிகளாக கேட்டார், உண்மைதான். ஆனால் அந்த காளையும் பலியையும் ஒரு மனிதன் செலுத்துவதை காட்டிலும் தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? ஒரு மனிதனிடத்தில் துதியையும் ஸ்தோத்திரத்தையும் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. இருக்கிறீங்களா? இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. துதியையும் ஸ்தோத்திரத்தையும் எதிர்பார்க்கிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். கவனிங்க, தாவீது சொல்றாரு, ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய நாமத்தை பாட்டினால் துதித்து. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல வாய் கொடுத்துருக்கிறாரு. எல்லாருக்கும் நல்ல வாய் இருக்கா? நல்ல வாய் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வாயால நாம என்ன பண்ணணுமா? கர்த்தரை துதிக்கணும். அப்ப துதிக்கிறதுல அவர் சொல்றாரு, நான் பாடி கர்த்தரை துதிப்பேன். நான் பாடி கர்த்தரை என்ன பண்ணுவேன்? துதிப்பேன். இது கொம்பும் விரிகுலம் உள்ள காளையை பார்க்கிலும் கர்த்தருக்கு பிரியமான ஒரு பலியாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே தாவீது ஒரு காரியத்தை புரிஞ்சிருக்காரு. என்ன காரியத்தை புரிஞ்சிருக்காரு? ஜனங்கள்லாம் கொண்டு வந்து காளையை பலியாக கொடுக்கறத பார்க்குறாரு. ஆனால் அதை பார்த்தும் இவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இதை காட்டிலும் பிரதானமான மேன்மையான ஒரு பலி என்னன்னா, என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து, என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி உள்ள இருதயத்தோடு, தேவன் மீது அன்போடு வாஞ்சையோடு நான் ஆண்டவருக்கு பாடுற பாட்டும் ஸ்தோத்திரமும் இருக்கு பாருங்க, அதுதான் கர்த்தருக்கு பிரியம் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நீங்க ஏன் நிறைய பேர் ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும் எனக்கு. ஏன்னா நீங்க யாரும் ஆண்டவரை துதிக்கல. இன்னைக்கு காலையில் 8:30 மணிக்கு ஆராதனை, 10:35-40 வரைக்கும் நாங்கள் ஆராதனை பண்ணிட்டு இருந்தோம். 9-10 வரைக்கும் பாடல்கள் பாடினாங்க. 9-10லேருந்து தம்பி ஆராதனை பண்ணான். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு 10 நிமிஷம் நான் செய்திக்கு முன்னாடி எப்பவுமே ஒரு 10 நிமிஷம் ஆராதனை எதிர்பார்ப்பேன். நான் ஒரு 10 நிமிஷம் ஆராதனை பண்ணேன். ஆனால் இந்த ஆராதனையில் வெறும் 5 குடும்பம் மாத்திரம்தான் இருந்தாங்க, எங்களுடைய குடும்பத்தையும் சேர்த்து. ஆனால் இப்போ பாருங்க, சேரெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு.
அப்படியும் இன்னும் சில குடும்பங்கள் வரல, இன்னும் வரல. மேபி எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு தெரியாது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இந்த காலை வேளையில் நாம் எதற்கு தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு மாத்திரமா, இல்லை காணிக்கை போட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிடலாம் அதுக்கு மாத்திரம் வந்தோமா? இல்லை. தேவனுடைய ஆலயத்தில் ஒரு ஞாயிறு ஆராதனையில் தேவனை துதிக்கிறோம், பாட்டினால தேவனை துதிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், தியானிக்கிறோம், மூன்றாவது ஜெபிக்கிறோம், கொடுக்கிறோம். அது அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ கவனிங்க, ஆண்டவர் நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. நீங்கள் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்தீங்களா? வேலைக்கு போயிட்டு வந்தீங்க. அந்த அம்மா நைட் ஷிஃப்ட் போயிட்டு நேராக வேலையிலேருந்து ஆட்டோவில் வந்து இறங்கி சர்ச்சுக்குள்ளே வராங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிற ஒரு வாஞ்சையை பாருங்கள். அந்த வாஞ்சையை கவனிங்க. பார்த்தீங்களா யாராவது இந்த 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 வயசான காலத்தில் அந்த அம்மாவுக்கு இருக்கிற வாஞ்சையை பாருங்கள். ஆண்டவரை தேடணும். அதுவும் அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க? பேஷன் பிரிட்ஜ்லேருந்து இறங்கி எங்கேம்மா போகணும்? கொருக்குப்பேட்டை. இங்கேருந்து ஸ்டேஷன் போய் ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் ஏறி பேஷன் பிரிட்ஜில் இறங்கி, பேஷன் பிரிட்ஜ் ஏறி அங்கேருந்து இறங்கி கொருக்குப்பேட்டை போயிட்டு வேலை செஞ்சுட்டு, இரவெல்லாம் வேலை செஞ்சுட்டு திரும்ப ஏறி வந்து சவப்பேட்டில் இறங்கி ஆட்டோவில் வந்து நேராக, நான் எப்பவுமே பார்த்துருக்கேன், ஒருவேளை அவங்களுக்கு டே ஷிஃப்டாக இருந்தால் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு ஜாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. மற்ற நேரத்தில் இரவில் வேலை செஞ்சுட்டு, நைட்டில் வேலை செஞ்சுட்டு இப்போ நேரம் எங்கே போயிருக்கணும்? நியாயமாக பார்த்தா வீட்டுக்கு போயிருக்கணும். நம்மள அநேகர் என்ன பண்ணுறோன்னா அப்படி தான் போயிடுறோம், தூங்கிடுறோம் நிறையா நேரத்தில். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி தேவ பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் நம்முடைய சபையில் கொடுத்துருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஒரு காலத்தில் நடக்க முடியல, கார் இல்லை, அது இல்லை, இது இல்லை, பைக் இல்லை, சைக்கிள் இல்லை, எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஆண்டவர் கிருபையால் சைக்கிள் காலம் போய் பைக்கு கொடுத்தாரு. இன்றைக்கி 4 வீலரே கொடுத்துட்டாரு. சில குடும்பத்தில் எல்லாம், சிலர் குடும்பத்தில் எல்லாம் நீங்கள் நினச்சா கார் வாங்குற அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிச்சிருக்காரு. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. 1க்கு 2 ஸ்கூட்டரு, 2 பைக்கு. சில குடும்பங்களில் ஆஸ்வாதம், நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னும் நிறைய பைக் உங்களுக்கு கொடுக்கணும், இன்னும் நிறைய கார் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆனால் அதெல்லாம் வாங்கிட்டு சர்ச்சுக்கு வராமல், நேரத்துக்கு சர்ச்சுக்கு வராமல், இல்லை சர்ச்சுக்கு வராமல் வெளியே சுற்றினா எல்லாத்தையும் கொடுத்து ஆண்டவர் பிடுங்கணும். வருதா? ஆமீன் வருதா? பார்த்தீங்களா? என்ன கிஷோர், நான் சொல்றது கரெக்டா? என்னம்மா? ஓ, ரீசெண்டாக பை ஸ்கூட்டர் வாங்கினது அந்த அம்மா தான். கத்தர் வச்சுப்பாருமா, கவலைப்படாத, உனக்கு நிறைய கொடுப்பாரு. சரி, ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் அதை கிண்டலுக்காக தான் சொன்னேன், என் மனசுலேருந்து நான் அதை சொல்லலை. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்கட்டும், மென்மேலும் நீங்கள் பெருகணும். அதுதான் எங்களுடைய வாழ்த்துக்களும் எங்களுடைய ஜபங்களும் அதுதான். அப்போ கவனிங்க, ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் அன்னைக்கு பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலுக்காக இருந்தாலும் சரி, இயேசுவின் காலத்தில் இருந்தாலும், தாவீதின் காலத்தை எடுத்துக்கோங்க, ஆபிரகாமின் காலத்தை எடுத்துக்கோங்க. அவங்கக்கிட்ட பெரிய வாகனங்கள் எல்லாம் இல்லாத நாட்களில் கூட அன்னைக்கு வாகனம்னா ஒரு குதிரையோ, குதிரை வண்டியோ, மாட்டு வண்டியோ இதெல்லாம் தான் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வச்சுருந்தா அன்றைக்கி காருக்கு ஈக்குவலான ஒரு காரியம், ஆஸ்வாதம். ஒரு குதிரை இருந்தால் அது ஒரு பெரிய காரியம், ஒரு கழுதை இருந்தால் அது ஒரு ஸ்கூட்டர் மாதிரி, ஒரு ஸ்கூட்டி மாதிரி வச்சுக்கலாம். ஒரு பல்சரோ புல்லட்டோ என்ன பண்ணலான்னா ஒரு குதிரைக்கு ஈக்குவலாக வச்சுக்கலாம். ஒரு மாட்டு வண்டி இருக்குது, ஒரு குதிரை வண்டி இருக்குன்னா காரு, பென்ஸ் காரு, அந்த மாதிரி பெரிய சாரியட் இருக்குது அப்படின்னா ஜாகுவாரு, பென்ஸு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலான்னா அதோடு கூட ஒப்பிட்டு கொள்ளலாம். ஆனால் பழைய ஏற்பாட்டின் காலத்துலையும் அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்ந்த நாட்கள்லையும் நல்லா கவனிங்க, கழுதை மேலே ஏறி தான் போனாங்க, குதிரை மேலே ஏறி தான் இல்லைங்க, 2 செருப்புங்க, 2 செருப்பு. எல்லாரும் சொல்லுங்க. வலது காலில் ஒரு செருப்பு, இடது காலில் ஒரு செருப்பு. இந்த 2 செருப்பை மாட்டிக்கிட்டு தேவனுடைய ஆலயம், எருசலேமில் இருக்கக்கூடிய தேவனுடைய ஆலயத்துக்கு அதன் பாதை கல்லும் முரடுமான ஒரு பாதை, கற்களும் முரடுமான ஒரு பாதை, அது காடும் மேடுமான ஒரு பாதை. அவன் எங்கே இருந்தாலும் வந்துடணும் எருசலேம் ஆலயத்திற்கு. அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த 2 செருப்பை எடுத்து மாட்டிக்கிட்டு தேவ பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க? நடந்தே வந்து தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து தேவனுக்கு பலிகளை செலுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் தாவீது. அவன் சொல்லும்போது சொல்கிறான், கொம்பும் வெறிகுள்ளம் உள்ள காளையை பார்க்கிலும் கர்த்தரை நான் துதிப்பேன். ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். அப்போ கவனிங்க, இன்றைக்கி ஆராதனைக்கு எத்தனை பேர் லேட்டாக வந்தீங்க? இன்றைக்கி ஆராதனையில் எத்தனை பேர் வந்து பாட முடியாமல் போச்சு? நீங்கள்லாம் பாட்டினால் ஆண்டவரை துதிச்சிங்களா? நாங்கள் எத்தனை பாடல்கள் பாடினோம்?
எத்தனை பாடல்கள் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் கனம் பண்ணோம், ஸ்தோத்திரம் பண்ணோம். நீங்கள் அந்த நேரத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? வீட்டில் காய் வெட்டிக்கிட்டு இருந்தீங்களா? இல்லை டிவியில் ஏதாவது ஓடி நியூஸ் பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? இல்லை சட்டை அயன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? சாமான் தொலைக்கிட்டு இருந்தீங்களா? அப்போ ஆண்டவரை துதித்து பாடுறதை காட்டிலும் உங்களுக்கு சாமான் கழுவுறதும் சமைக்கிறதும் மற்ற காரியங்கள் எல்லாம் பெருசாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய இருதயம் இன்னும் ஆண்டவருக்கு நன்றியால் பொங்கலம்மா, பொங்கலை. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, இன்னைக்கு ஒரு சங்கீதம் வாசித்தோம், 136வது சங்கீதம். அருமையான மகள் ஆண்ட்ரியா வாசிச்சாங்க. ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நான், ரொம்ப அற்புதமாக வாசிச்சா. அந்த 136வது சங்கீதத்தில் முழுக்க ஒரு தடவை வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுங்க பார்க்கலாம். அங்கே பாருங்க, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை. தேவாதி தேவனை கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். வானங்களை கவனிங்க, ஏன் ஆண்டவரை துதிக்கணும்? இங்கே வசனம் சொல்லுது, அதிசயங்களை செய்கிறவர். 5வது வசனம், வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், பகலிலே சூரியனையும் இரவிலே சந்திரனையும் உண்டாக்கினவரை துதியுங்கள், எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கத்தினவரை துதியுங்கள், அவர்கள் நடுவே இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், பலத்த கையினாலும் ஓங்கிய பொய்த்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தவரை பிரித்தவரை துதியுங்கள், இஸ்ரவேலரை செங்கடல் வழியாய் கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அழித்தவரை துதியுங்கள், ஏமோரியின் ராஜாவை சீயோனை அழித்தவரை துதியுங்கள், பாஷானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தவரை துதியுங்கள், இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக கானானை கொடுத்தவரை துதியுங்கள், நம்முடைய தாழ்வில் ஒன்றுமே இல்லாமல், பணம் இல்லாமல், அடிமையா வியாதியில் கைவிடப்பட்ட நிலைமையில் தனிமையில் தாழ்வில் இருந்த நம்மை நினைத்தவரை துதியுங்கள். எத்தனையோ சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் வந்தாலும், மனிதர்கள் எழும்பி கலகங்களை வைத்தாலும், நமக்கு விரோதமாய் குடும்பத்தாரை எழுப்பினாலும், வேலை செய்கிற ஸ்தலத்தில் சத்துருக்கள் வந்தாலும் அவர்கள் கையிலிருந்து நம்மை விடுவித்தவரை துதியுங்கள். மாம்ச தேகம் உயிரோடு இருக்கிற எல்லாரும் கர்த்தரை துதிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நான் சபைக்கு வந்து துதிக்கணும்னு யாராவது கேட்பீங்களா? சொல்லுங்க. ஏங்க நான் சபைக்கு வந்து சீக்கிரமா வந்து ஆண்டவரை பாடணும்னு யாராவது கேட்பீங்களா? இதுக்கு மேல 136வது சங்கீதம் உங்களுக்கு தான். அல்லேலூயா. கேட்டா 136வது சங்கீதம் உங்களுக்கு தான், நீங்க தான் படிக்கணும் அதை. ஏன் லேட்டு? சர்ச்சுக்கு ஏன் லேட்டு? ஏன் சபைக்கு வந்து கர்த்தரை ஆராதிக்க முடியலையா நம்மால? நம்ம அவ்வளவு பலவீனமான கிறிஸ்தவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறோமா? கர்த்தருடைய இது எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, நாட்கள் போக போக முதல்ல பக்தியாக வந்துட்டு இருந்த குடும்பங்கள்லாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆராதனை ஆரம்பிக்கிற நேரத்துக்கு போகலாம், ஆரம்பிக்கிற நேரத்துக்கு வர்றது போகி ஆராதனை முடியறது ஒரு 5 நிமிஷம் கரெக்டாக 9:30க்கு போனால் கடைசியாக ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ போய் பாடிட்டு உக்காந்துடலாம். அது போயிட்டு எப்படி ஆச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிரசங்கம் கேட்குற நேரத்துக்கு போயிடலாம். 9:45க்கு பிரசங்கம் ஆரம்பிப்பாங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ அது போய் என்னாச்சுன்னா, பிரசங்கம் ஆரம்பிக்கிட்டோம், எப்படியும் 1 hour பேசுவார் அவர், அதனால் 10 மணிக்கா போகலாம், கரெக்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் போகட்டும், பிரசங்கம் ஆரம்பித்து ஓடட்டும் கொஞ்ச நேரம், அதுக்கு பின்னாடி போகலாம். எங்கேயாவது கல்யாணத்துக்கு காது குத்துக்கெலாம் போகும்போது இப்போ தான் மாப்பிள்ளை வீடே வந்துகிட்டு இருப்பாங்க, அது தாலி கட்டணும் இதெல்லாம் பண்ணோம், சரி சாப்பிட்ற நேரத்துக்கு போகலாம் அப்படி யோசிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்கிற நேரத்தை என்ன பண்ணுறோம்னா மாற்றிக்கொண்டிருக்கோம். கவனிங்க, ஆண்டவர் நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, வாரத்தில் ஒரு நாள் வந்து தேவ சமூகத்தில் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தேவனை தொழுது கொள்ளுகிறோம். ஒரு 2 மணி நேரம் ஒரு 2.5 மணி நேரம் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கறதுக்கு நம்ம இன்னும் அர்ப்பணிக்கலைன்னா, நம்ம இன்னும் என்ன கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தம்பி, இந்த சின்ன பிள்ளைங்க தண்ணி குடிச்ச வேகமாக உட்காருங்கப்பா, அங்கே இங்கே நடந்துட்டு இருக்கக்கூடாது. எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கவனிங்க, எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம ஒரு 1/2 மணி நேரம் சபைக்கு வந்து எழுந்து நின்று கைகளை உற்சாகமாக தட்டி கரங்களை விரித்து
கரங்களை உயர்த்தி வேதத்தில் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டின் நாட்கள்லையும் சரி, புதிய ஏற்பாட்டிலையும் சரி, பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்கிறார். என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டேன்னா, பரிசுத்த கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி என்ன பண்ணுங்கன்னா, ஜெபிங்க, துதிங்க. அல்லேலூயா. ஆண்டவர் கரங்களை கொடுத்துருக்கிறாரு, அதை உயர்த்தி ஆண்டவரை துதிக்கணும். கரங்களை தட்டி ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். வீட்டில் கரங்களை உயர்த்தி துதிக்கிறீங்களா? வீட்டில், கிச்சனில், இல்லை நீங்கள் பெட்ரூமில் சமைக்கும் போது மற்ற நேரங்கள் எல்லாம் அரை மணி நேரம் 1 மணி நேரம் நின்று பாடி கரங்களை உயர்த்தி கையை தட்டி ஏதோ 1-2 பேர் பண்ணலாம். ஒரு சிலர் கையை தூக்குறீங்க. ஆனால் சபைக்கு வந்தீங்கன்னா இங்கே கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிறோம், கையை தட்டி ஆராதிக்கிறோம், முழங்கால் படிட்டு ஆராதிக்கிறோம், கண்களை மூடி ஆராதிக்கிறோம், அர்ப்பணித்து ஆராதிக்கிறோம். ஆனால் பாருங்க, நமக்கு நேரத்துக்கு வந்து ஆண்டவரை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணுன்ற எண்ணம் இல்லை. அப்போ கவனிங்க, இந்த காலை வேளையில் அடுத்த வாரத்திலேருந்து இந்த சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் நீங்கள் ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி புரிஞ்சுக்கணும், அடுத்த வாரத்துலேருந்து அதை செயல்படுத்தணும். கர்த்தரை நம்ம பாடி துதிக்கிறது, ஆராதிக்கிறதுன்றது அது பலி, தேவனுக்கு நாம் கொடுக்கிற பலி. பழைய ஏற்பாட்டில் எப்படி பலிகளை கொடுத்தாங்களோ, சர்வாங்க பலியோ, பாவ நிவாரண பலியோ, குற்ற நிவாரண பலியோ, போஜன பலியோ, சமாதான பலியோ கொடுத்தாங்களோ, அதே போல் நீங்கள் பாடுற பாட்டு, உங்கள் வாயிலிருந்து வருது பாருங்கள் பாட்டு, உங்கள் வாயிலிருந்து வருது பாருங்கள் ஸ்தோத்திரங்கள், இவைகள் எல்லாம் தேவனுக்கு நாம் கொடுக்கிற பலிகள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனையில் நிறைய பேர் பலி கொடுக்கல, சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு. நிறைய பேர் வந்து பாடலை ஆண்டவரை, நிறைய பேர் வந்து துதிக்கல, நிறைய பேர் வந்து ஆண்டவரை ஆராதிச்சு பலி கொடுக்கல ஆண்டவருக்கு. இந்த காலை வேளையில், இப்போ தேவ சமூகத்தில் இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், நம்ம எல்லாருமே அடுத்த வாரத்திலிருந்து இந்த காரியத்தில் நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகணும். அல்லேலூயா. அப்போ கூட பாருங்க, ஒரு சிலர் ஆமேன் தான் வருது, எல்லா ஆமேனும் வராது. நீ என்ன தான் சொல்லு, நாங்கள் வந்து இப்படி தான் இருக்க போகிறோம், நாங்கள் வந்து இப்படி தான் இருக்க போகிறோம். யாராவது சொல்கிறீங்களா? சொல்கிறவங்க இருக்கீங்களா? கடந்த நாட்கள் என்னுடைய நண்பர் பாஸ்டர் ஒருத்தர் பார்க்கறதுக்கு போயிருந்தோம். அவங்க வீட்டில் ஒரு விசேஷம், போக முடியல. அதனால் மாலை வேலையில் போயிட்டேன்னா அதிகமாக நேசிக்கிறாங்க என்ன, அவங்களுடைய அம்மாலாம் ரொம்ப அதிகமாக என்ன நேசிக்கிறாங்க, அவங்க ஃபேமிலியாகவே. அதனால் போயிட்டு சரி அவரை பார்த்துட்டு அவங்களுடைய பெற்றோருக்கு பெரிய காரியங்கள், அதனால் பார்த்துட்டு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லி மாலையில் போயிருந்தோம். அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் எங்கள் சர்ச்சு சண்டே ஆராதனைக்கு ஒரு நாள் வாங்க. கண்டிப்பாக வரேன் பாஸ். எத்தனை மணிக்கு வரணும்? 8 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம், 7 மணிக்கு ஆரம்பித்து 8:30 முடிச்சிருவோம். என்ன ஏன் சொல்கிறீங்க? அவள் தான் 20 நிமிஷம் மெசேஜ் ஐயா. அப்போ சொல்கிறாரு, நம்ம எவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணாலும் இந்த ஜனங்க திருந்த போகிறதில்ல, எதுக்கு 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணணும்? எதுக்கு 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணணும்? எவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணாலும் திருந்த போகிறது கிடையாது. அதனால் 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சு அனுப்பிடுறது பாஸ்டர் அப்படின்னு. நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன், என்னன்ட்டு, நான் திருந்த மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. நான் திருந்த போகிறதில்லை. 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் கண்டிப்பாக நான் பிரசங்கம் பண்ணியே தீருவேன். ஏன்னா நல்ல கவனிங்க, வேதத்தை மட்டும் கிடையாது, கிறிஸ்தவ சரித்திரத்தை படித்து வளர்ந்தவன். வேதத்தையும் கிறிஸ்தவ சரித்திரத்தையும் படித்து வளர்ந்தவன். எங்கெல்லாம் வேத வசனம் அழுத்தம் திருத்தமாய் ஆணித்தரமாய் சத்தியம் போதிக்கப்படுகிறதோ அங்கே தான் எழுப்புதல் உண்டாச்சு. சர்ச் ஹிஸ்ட்ரியில், சபை சரித்திரத்தில் நீங்கள் சபை சரித்திரத்தை படித்து பார்ப்பீங்கன்னா, இல்லை சபை சரித்திரத்தை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா, பைபிள் ஸ்டடிலாம் பின்னாடி நாட்களில் நடத்தலாம், நேரடியாக போக முடியாது, புரியாது நிறையா விஷயங்கள். அப்போது கர்த்தருடைய வசனத்தை பேசி தான் எழுப்புதல் வந்தது. கர்த்தருடைய போதனைகளையும் உபதேசங்களையும் ஜனங்களுக்கு பிரசங்கித்து தான் கிறிஸ்தவத்தில் எழுப்புதல் வந்தது, கிறிஸ்தவத்தில் சீர்திருத்தம் வந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ கவனிங்க, ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அப்போ விஷயத்துக்கு வந்துடலாம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கவனிங்க, வாரத்தில் ஒரு 2 மணி நேரம் தேவ சமூகத்தில் வந்து ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நம்ம பாடுகிறோம், 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய ஜனங்களை எல்லாம் பார்த்து வாழ்த்து விட்டு போகிறது. ஒரு 2.5 மணி நேரம் நம்மளால் செலவு பண்ண முடியாதா? ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்க. காலையில் நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் தினமும் வேலைக்கு போகும்பொழுது 5 மணிக்கு எழுந்துக்கிறவங்க இருக்கிறீங்க, 4 மணிக்கு எழுந்துக்கிறவங்க இருக்கிறீங்க, ஸ்கூலுக்கு போகணும் வேகமாக எழுந்துக்கிறீங்க சீக்கிரமாக. ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதே போல் எழுந்து அதே வேகமாக எல்லா காரியங்களையும் செய்துவிட்டு அதே நேரம் தானே 8 மணிக்கு வேலையில் இருக்கணும், 8:30 மணிக்கு வேலையில் இருக்கணும். திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 5 மணிக்கு எழுந்து 8 மணிக்கு வேலைக்கு போகிற நாம, 8:30 மணிக்கு வேலைக்கு போகிற நாம, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஏன் லேட்டாக எழுந்து 10 மணிக்கு சபைக்கு வரோம்? ஏன் இது நடக்குது? ஏங்க இது நடக்குது?
திங்கக்கிழமை நாளைக்கு வேலைக்கு போகணும்ல, நாளைக்கு எத்தனை மணிக்கு வேலைக்கு போகணும்? 8 மணி, 8:30 மணி, 9 மணிக்கு வேலைக்கு இருக்கணும். எத்தனை மணிக்கு எழுந்துக்குவோம்? சீக்கிரமாக எழும்பி வேகமாக கிளம்பி அடிச்சு பிடிச்சி என்ன பண்ணுவோம்னா 8 மணிக்கெலாம் போய் பஞ்ச் பண்ணிடணும், 8:30க்கு பஞ்ச் பண்ணிடணும், 9க்கு பஞ்ச் பண்ணிடணும், இல்லைனா சம்பளம் பிடிச்சிருவான். 6 நாட்கள் நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் ஓடுது. இந்த 7வது நாள் வரும் பொழுது, ஆக்சுவலாக வாரத்தின் முதலாவது நாளே இதுதான். இந்த முதலாவது நாள், மற்ற 6 நாட்கள் அப்படி ஓடுறோம். ஆனால் இந்த வாரத்தின் முதலாவது நாள் ஆகிய ஞாயிற்றுக்கிழமையில் 5 மணிக்கு எழுந்தாலும் சரி, 6 மணிக்கு எழுந்தாலும் சரி, 7 மணிக்கு எழுந்தாலும் சரி, நம்ம வர நேரம் பார்த்தீங்கன்னா தாமதம். ஆண்டவரை துதிக்கிற பலியை நம்ம இன்னைக்கு கொடுக்கலையே நிறைய பேர். ஆண்டவர் நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. இது ஆண்டவருக்கு ஏன் நம்ம துதி பலிகளை மகிமைப்படுத்துதுங்க. இந்த ஜனங்களை எனக்கென்று தெரிந்து கொண்டேன், ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். I have called this people, I have chosen this people, I have made this people. இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்ன துதிப்பாங்கன்னு ஆண்டவர் சொன்னார், என்ன மகிமைப்படுத்துவாங்கன்னு ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு ஆண்டவரை துதிக்கிறோமா நாம? இன்னைக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோமா நாம? அதில் பக்தன் சொல்லும்போது சொல்லுகிறாரு, எபிரேயர் 13:15 வாசம், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நாம் எப்பொழுதும் செலுத்தணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதிக்கணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பாடணுங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம இப்படி பண்ணல, நான் நல்லா கவனிங்க, நம்ம துதிக்கல, ஆண்டவரை துதிக்கிற இருதயமே நமக்கு இல்லை, ஆண்டவரை பாடுற இருதயமே நமக்கு இல்லை, ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற இருதயமே நமக்கு இல்லை, ஆண்டவருக்கு நன்றி தெரிவிக்கிற இருதயமே நமக்கு இல்லைன்னா, நல்லா கவனிங்க, நம்முடைய இருதயத்தில் நாம் நன்றியற்றவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். We are becoming ungrateful people. You know, praise is a due. Praising God is a due. அது நம்ம மேலே விழுந்த ஒரு கடமை. நீங்கள் ஒரு இஎம்ஐயில் ஒரு பைக் வாங்கினீங்கன்னா, ஒரு கார் வாங்கினீங்கன்னா டியூ கட்டணும்னு சொல்லுவாங்க. டியூ அப்படின்னா என்னது? இஎம்ஐ. கரெக்டா? சொல்லுங்க. எல்லா மாதமும் அதை கட்டணும், அது முடிகிற வரைக்கும் அதை கட்டணும். கரெக்டா? அவங்க கொடுத்த கடனை வட்டியோடு நம்ம திரும்பி கொடுக்குற வரைக்கும் மாதம் மாதம் என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா அதை கொடுக்கணும். அப்போது நமக்கு அவங்ககிட்ட ஒரு டியூ இருக்குது. விளங்குதா உங்களுக்கு? அவனோட டியூ நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது. மாதம் மாதம் நம்ம அவனுக்கு டியூ கட்டணும். அந்த தேதி வந்துருச்சுன்னா கொடுத்துடணும். அதே போல் பக்தன் சொல்கிறார், 13வது சங்கீதத்துக்கு வாங்க. சங்கீதம் 13:6 வசனம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும், கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைக்கும் நம்ம திரும்ப என்ன கொடுக்க போறோம்? என்னங்க கொடுக்க போறோம்? சொல்லுங்க. துதிய பலியா கொடுக்க போறோம். இது ஒவ்வொரு நாளும் நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு டியூவாக இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல தாவீது சொல்றாரு, ஆண்டவர் செய்த அத்தனை உபகாரங்களுக்கும் நான் என்ன செய்ய போகிறேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள போகிறேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த கிருபை, கர்த்தருடைய கிருபை. நம்ம ஒரு 136வது சங்கீதம் வாசித்தோம் இல்லையா? கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏன் கர்த்தரை துதிக்கணும்? அவர் நம்மை போஷித்தார், நம்மை விடுவித்தார், நம்மை காப்பாற்றினார், நமக்கு பலன் தந்தார், ஆச்சரியமாய் நடத்தினார், அதிசயங்களை செய்தார், நம்மை ரட்சித்திருக்கிறார், இன்னைக்கு வரைக்கும் ஜீவன் சுகம் பலன் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் செய்த நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம, கடன் வாங்கின நம்ம திரும்ப அந்த பணத்தை கட்டாம போனா அது நியாயமா? அதே போலதான் ஆண்டவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாம ஆண்டவரை துதிக்காத ஒரு வாழ்க்கையை, ஆண்டவரை மகிமைப்படுத்தாத ஒரு வாழ்க்கையை, ஆண்டவரை ஸ்தோத்திர பலிகளால் கனம் பண்ணாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போமானால் இது எந்த விதத்தில் ஒரு நியாயமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும்? சொல்லுங்க. ஆண்டவர் பிரியப்படுவார் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில்? ஆண்டவர் பிரியப்படுவார் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில்? நான் எப்பவுமே சொல்லுவேன், பழைய சர்ச்சில் அந்த பேனரில் நம்ம போட்டிருப்போம் மேலே அந்த 3 காரியம்: பிரைஸ், மெடிடேட், ப்ரே.
3 காரியம் இருக்கணும் கிறிஸ்தவ ஜீவியத்தில். துதிக்கணும், தியானிக்கணும், ஜெபிக்கணும். 3 இருக்கணும். இது 3ல எது ஒன்று லேக் ஆச்சுனாலும் நம்ம கிட்ட குறை உண்டாகுது. ஆண்டவரை துதிக்கணும், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவனுடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணணும், மகிமைப்பட்டு நம்முடைய இருதயம் தேவனுடைய துதிக்கிற துதியால நிறைந்திருக்க வேண்டும், நன்றியால நிறைந்திருக்க வேண்டும். ஆமென். வர மாட்டேங்குது பாருங்க. எதனால நிறைந்திருக்கணும் சொல்லுங்க? நன்றியால நிறைந்திருக்கணும். இந்த இருதயம் நன்றியால நிறைந்திருந்ததுன்னா, கர்த்தரை துதிக்கிற துதியினால நிறைந்திருந்ததுன்னா, இந்த இருதயத்துக்குள்ள தேவனுக்கு விரோதமான முறுமுறுப்பு வராது. துதியினுடைய பிளெஸிங் இதெல்லாம். துதி இது ஆக்சுவலாக 3 குறிப்பாக இருக்குது. இது நம்ம ஒரு பெரிய மெசேஜாகவே பேசலாம். ஏன் நம்ம துதிக்க மாட்டோம்னு ஒரு மெசேஜ் இன்னைக்கு காலையில் தான் இது எழுதும் போது ஆண்டவர் கொடுத்தாரு. இது எழுதும் போதே அப்படியே பேரலாக வருது. ஒரு டாபிக் எழுதும் போதே அதுக்கு இணையாக ஆண்டவர் கொடுக்குறாரு பாருங்க. ஏன் ஆண்டவர் துதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்க்கும்போது துதிக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது, அதில் ஒரு சில காரியங்கள் அதுதான் இன்னைக்கு மெசேஜில் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் அப்படி தூவி விடுறேன் உங்கள் மேலே. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கவனிங்க, ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. நான் 5 பலிகள் சொல்லியிருந்தேன். 5 பலியும் இன்னைக்கு பேச முடியாது, 2 பலிகள் தான் பேசுவேன். மீதம் இருக்கிற 3 பலிகளை அடுத்த வாரத்தில் பேசுவேன். ஏன்னா அவங்க முகங்களும் ஐயோ இப்போ தான் செகண்ட் பாயிண்ட்டே போயிட்டு இருக்கு, 5 பாயிண்ட் சொன்னாரே, இன்னும் 3rd பாயிண்ட் முடிஞ்சு 4th பாயிண்ட் முடிஞ்சு 5th பாயிண்ட் அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய இருதயம் இருக்கிறதுனால இப்போ பாருங்க எவ்வளோ சந்தோஷம் இல்லை. 2 பாயிண்ட்ல முடிக்க போறேன். நான் ஒன்று 6வது ஒரு பாயிண்ட் இருக்குங்க. 6வது ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட்லாம் நல்லா கவனிங்க. எல்கேஜி யூகேஜி கிறிஸ்தவங்களுக்கு பொருந்தாது, 1வது 2வது கிறிஸ்தவங்களுக்கு பொருந்தாது, 5வது 10வது கிறிஸ்தவங்களுக்கு பொருந்தாது, காலேஜ் படிக்கிற கிறிஸ்தவம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த லெவலில் சின்ன லெவலில் குழந்தைய போல இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கோ, இல்லை கொஞ்சம் அப்படியே இப்போ தான் பிரதர் நாங்கள் அப்படியே அப்படி அந்த பாயிண்ட்டு 6வது பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது யாருக்குன்னா முதிர்ந்த கிறிஸ்தவர்களுக்கு. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போக மாட்டேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கிறிஸ்தவர்கள் கடைசியாக ஒரு பலி இருக்காது, ஆண்டவருக்கு நம்ம செலுத்த வேண்டிய பலி. அந்த லெவலுக்கு அந்த கவனிங்க, அந்த லெவலுக்கு நம்முடைய மைண்டு அதை நம்ம செலுத்துகிறோமோ இல்லையோ அது 2வது. அது எல்லாராலையும் செலுத்த முடியுமா? எல்லாராலையும் செலுத்த முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 6வது பலியை எல்லாராலையும் செலுத்த முடியாது, ஒரு சிலரால் மட்டும்தான் செலுத்த முடியும். ஆனால் நான் அந்த பலியும் செலுத்துகிற அளவுக்கு என்னுடைய இருதயத்தையும் என்னுடைய சிந்தையும் நான் கர்த்தருக்காக நான் கொடுத்து ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு அந்த மென்டாலிட்டிக்கு போயிட்டோம்னா உச்சிதம். அல்லேலூயா. அது என்னன்னு கேட்டிங்கன்னா அல்டிமேட். அது அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். அதனால் இன்னைக்கு இந்த 2 பலியோடு நான் நிறுத்துறேன், முடிக்கல, இன்னும் பேச போகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. அல்லேலூயா. அப்போ கவனிங்க, ஏன் நம்முடைய இருதயம் துதியினால நிறைந்திருக்கணும், நன்றியினால நிறைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நல்லா கவனிங்க. ஏனென்றால் நம்முடைய இருதயம் துதியினால நிரம்பவில்லை என்றால், தேவன் செய்த நன்மைகளை நம்முடைய இருதயத்தில் நாம் நினைக்கவில்லை என்றால், நம்முடைய இருதயத்தில் தேவனுக்கு விரோதமான கேள்விகள், தேவனுக்கு விரோதமான குழப்பங்கள், தேவனுக்கு விரோதமான கசப்புகள், தேவனுக்கு விரோதமான முறுமுறுப்புகள், தேவனுக்கு விரோதமான சந்தேகங்கள் உள்ள நுழைஞ்சிரும். விளங்குதா உங்களுக்கு? இதுவரைக்கும் ஆண்டவர் செய்த அத்தனை நன்மைகளையும் நினைத்து உங்களுடைய இருதயம் நன்றியினால பொங்குச்சுன்னா தேவனுக்கு விரோதமான காரியங்கள் இருதயத்தில் வராது. விளங்குதா உங்களுக்கு? ஏன் ஆண்டவர் நிறைய நேரத்தில் பகைக்கிறோம்? ஏங்க ஆண்டவரை பகைக்கிறோம்? ஏங்க ஆண்டவரை எதிரியை போல பார்க்குறோம்? சில நேரத்தில் ஆண்டவரை வெறுக்கிறோம். சில நேரத்தில் ஜெபிக்காம நம்முடைய இருதயம் சோர்ந்து போயிருக்கிறது, ஜபத்தை வெறுக்குது, சபையை வெறுக்குது. ஏன் வேதத்தை படிக்க நம்முடைய இருதயத்தில் அந்த எண்ணம் வர மாட்டேங்குது? ஏன் ஆண்டவரை துதிக்கணும், பாடணுன்ற எண்ணம்? ஏன்னா நம்முடைய இருதயம் நன்றியினால நிரம்பல, பொங்கணும் இருதயம் நன்றியினால. இது வரைக்கும் ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து எங்கேயோ இருந்தேன். தாழ்வில் நம்ம ஒரு சங்கீதத்தில் ஆஸ்திரேலியா 136 தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அல்லேலூயா. அம்மா, ஒரு நாள் யோசேப்பை போல ஒரு குழியில் இருந்தோம் பார்த்தீங்களா? எல்லாருமே ஒரு குழி இருந்தோம் பாருங்க. விளங்குதா உங்களுக்கு? நான் பேசுறது தெரியுதா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குழி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குழி. நான் ஒரு குழியில் இருந்தேன், நீங்கள் எல்லாம் வெவ்வேறு குழியில் இருந்தீங்க. ஒரு குழியில் இருந்தோம் பார்த்தீங்களா? அந்த நிலைமையை ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்களேன். தனிமை, தனிமையான இரவு,
இந்த கண்ணீர் அப்படியே வறண்டு வந்து நம்முடைய தலையணையில ஊற்றின அந்த நாட்கள், மண்டை அப்படியே பிச்சுக்கிட்டு போயிடும், அப்படியே புடுங்குற மாதிரி இருந்த அந்த நாட்கள், தூக்கமே வராத அந்த நாட்கள், பயங்கள் நிறைந்த அந்த நாட்கள், குழப்பம் நிறைந்த அந்த நாட்கள், எங்க போவேன்னு சொல்லி தெரியாத, அடுத்த நாள் என்ன செய்ய போறோம், விடிய காலம் வராமல் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருந்த அந்த நாட்கள், யார்கிட்ட போய் காசு கேட்கறது, என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி தனித்து நின்ற நாட்கள், வியாதியின் கொடூரத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது பிழைப்பனோ மாட்டேனோ அப்படின்னு சொல்லி நெஞ்சையோ இல்லை வயிற்றையோ இல்லை தலையையோ பிடித்து கொண்டு படுத்திருந்த நாட்கள், பிரசவத்தில் படுத்து கொண்டிருக்கும் போது இந்த பிள்ளை உயிரோடு வெளியே வருமோ இல்லையோ, இல்லை இந்த பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுமோ இருந்த நாட்கள், கணவனை குறித்து, மனைவியை குறித்து, பெற்றோரை குறித்து, பிள்ளைகளை குறித்து நம்முடைய தாழ்வு, கவனிக்கிறீங்களா? நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை நம்ம நினைச்சோன்னா நம்முடைய இருதயம் நன்றினால பொங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாட்களில் நான் சொன்ன பாருங்க, அந்த குழியில் நம்ம இருந்தபோது நமக்கு ஆதரவாக இருந்த தேவனை, எங்கள் அப்பா எனக்கு ஆதரவாக இருந்தார், என்னுடைய பரம தகப்பன் எனக்கு ஆதரவாக இருந்தார், என்னுடைய சர்வ வல்லவர் எனக்கு ஆதரவாக இருந்தார், அவர் ஒரு நாள் என்னை கைவிடாதவராக இருந்தார், என்னுடைய தாழ்விலிருந்து என்னை தூக்கி எடுத்த நல்ல தெய்வம் அவர். இந்த உணர்வு நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் நம்முடைய இருதயம் நன்றியினால பொங்குமம்மா, பொங்குமையா. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நான் நிறைய நேரத்தில் நம்ம என்ன தெரியுமா பண்ணிடுறோம், வந்த குழியை பார்க்காம பேராசையில் சிங்காசனத்தை பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் அங்கே போலையே, இன்னும் அங்கே போலையே, அங்கே போலையே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் அங்கே போலையே, இன்னும் அங்கே போலையே, இன்னும் அங்கே போலையே, இன்னும் அது வரலையே, அது வரலையே, அது வரலையே பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் குழியில் இருந்தையே தூக்கி ஆண்டவர் இன்னைக்கு நல்ல ஸ்தானத்தில் வைத்திருக்கிறாரு. இங்கே வச்ச ஆண்டவருக்கு அங்கே கொண்டு போக தெரியாதா? விளங்குதா உங்களுக்கு? இங்கே வச்ச ஆண்டவர், குழியில் இருந்த ஆண்டவர், குழியிலேருந்து தூக்கி போத்திபாரனுடைய வீட்டில் வச்ச ஆண்டவருக்கு, ஹல்லேலூயா, அங்கேருந்து ஜெயிலுக்கு அனுமதிச்ச ஆண்டவருக்கு கொண்டு போய் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்கார வைக்க தெரியாதா? பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்கார வைக்க தெரியாதா? இன்னைக்கு நீங்கள் குழியில் இருக்கலாம், போத்திபாரனுடைய வீட்டில் இருக்கலாம், இல்லை யோசேப்பை போல அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். வாட் எவர் இஸ் இட்ஸ் யுவர் சிச்சுவேஷன், குழியிலிருந்து தூக்குன ஆண்டவருக்கு இன்னும் மேலே தூக்கிட்டு போகிறதுக்கு பெரிய விஷயம் கிடையாது. அது கர்த்தர் அதை செய்வார். ஆனால் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கறது, இந்த நன்றியுள்ள இருதயம் நம்ம கிட்ட இருக்கா? அல்லேலூயா. நன்றியுள்ள இருதயம் நமக்கு, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறீங்களா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதிக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பாடுறீங்களா? தினமும் ஆண்டவரை துதிக்கணுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். தினமும் ஆண்டவரை துதிக்கணும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து மனப்பூர்வமாக உட்கார்ந்து துதிங்க. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் உட்காந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிங்க. ஜெபிக்கும் போதே முழங்கால் படிட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் ஆண்டவரை பிரைஸ் பண்ணுங்க, தினமும் ஆண்டவரை பாடுங்க. நிறைய பேருக்கு சபையில் பாட்டே பாட தெரியல பாருங்க. அப்படியே நிற்கிறீங்க ஒரு பாட்டு பாடினா. ஏன் தெரியல? பாடுங்க. சர்ச்சில் ஒரு பாட்டு புதுசாக பாடுறோன்னா வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி சபையில் ஏதோ ஒரு பாட்டு பாடினாங்களே, அந்த பாட்டை தேடி கண்டுபிடிச்சி யூடியூப்பில் போட்டு கேட்டு கற்றுக்கிட்டுங்க. அடுத்த வாரம் வரும்பொழுது திரும்ப அந்த பாட்டை பாடினாங்கன்னா கூட சேர்ந்து பாடுங்க உற்சாகமாய். அல்லேலூயா சொல்லுங்க. தெரிந்த பாடல்கள், தெரியாத பாடல்கள், சிலருக்கு பழைய பாடல்களே தெரியல. நம்மெல்லாம் 10 வருஷம் 15 வருஷம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். பழைய கீர்த்தனை பாடல்கள், பாமாலை பாடல்கள், அப்பா பெர்க்மேன் ஷாலியா எழுதின அவங்க பாடல்கள், இவைகள் எல்லாம் நம்ம நிறைய பேருக்கு தெரியல, முழிக்கிறோம். ஏன்னா வீட்டில் பாடுறது கிடையாது. நிறையா பேர் வீட்டில் டிவியை திறந்தா சினிமா பாட்டுங்க தான் அது ஓடுது பாருங்க. அது கேட்கும், 4 வீடு தள்ளி கேட்கும் பாருங்க அந்த சினிமா பாட்டு. ரொம்ப வேதனையாக இருக்கும் மனசுக்கு. சில வீடுகளுக்கெல்லாம் நாங்கள் வரும்பொழுதே பார்த்துருக்குறோம். நாங்கள் வர்றதை பார்த்த உடனே டிவி ஆஃப் பண்ணிவிடுவாங்க, இல்லை சேனலை மாற்று. அது வரைக்கும் சினிமா பாட்டு நல்லா கும்மு கும்முன்னு போயின்னு இருக்கும். உங்கள் வீட்டில் குடும்ப ஆஸ்வாதம் கூட்டம் நடத்தி, ஃபேமிலி ப்ரேயர் மீட்டிங் நடத்தி, நீங்கள் சர்ச்சுக்கு வந்து இல்லை எங்களை கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண வச்சு, அன்றைக்கி ஒரு நாள் நம்ம பிரம்மாண்டமாக ஆவிக்குரியவர்களாக காட்டுறோம்.
ஆனால் அடுத்த 6 நாட்களும் நல்லா கும்மு கும்முன்னு சபூஃபர்லாம் போட்டு சினிமா பாட்டு போச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சாட்சி இருக்குமா? பக்கத்து வீட்டுக்காரன் உங்களை பரிசுத்தவனா பார்ப்பானா? பக்கத்து வீட்டுக்காரன் உங்களை ஆவிக்குரியவனாய் பார்ப்பானா? பக்கத்து வீட்டுக்காரன் உங்களை தேவபக்தி உள்ளவனாய் எண்ணுவானா? கவனிக்கிறீங்களா? இருக்கிறீங்களா இல்லையா? இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இல்லை நான் எப்போ சர்ச்சை விட்டு எழுந்து போயிட்டேன் அப்படின்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, இதெல்லாம் தேவன் எதிர்பார்க்கிற பிரியப்படுகிற காரியங்க. யாக்கோபு எழுதினார், துதித்தலும் சபித்தலும் ஒரே ஊற்றிலிருந்து ஒரே வாயிலிருந்து வரக்கூடாது. அப்போ ஒரே நாவிலிருந்து என்ன வரக்கூடாது? ஆண்டவரை துதிக்கிற துதியும் வரக்கூடாது, சினிமா பாடல்களும் வரக்கூடாது, கெட்ட வார்த்தைகளும் வரக்கூடாது, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான பேச்சுகளும் வரக்கூடாது. இந்த வாய் கர்த்தர் கொடுத்த வாய், இந்த காது கர்த்தர் கொடுத்த காது, இந்த காதால தேவனுக்குரிய பாடல்களை கேளுங்க. இன்னைக்கு நிறைய பேர் இந்த காதில் மாட்டிக்கிறாங்க இல்லையா? ஏர்பாட்ஸ் மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கலாமா? பாவமா? நரகம் போயிடும்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, தாராளமாக மாட்டிக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன கேட்குறீங்க? அதில் என்ன கேட்குறீங்க? பைக் ஓட்டும் போது ஏர்பாட்ஸு, நடக்கும் போது ஏர்பாட்ஸு, சுற்றி எல்லா இடங்களும் ஏர்பாட்ஸு, பாத்ரூமில் போய் உட்காந்தாலும் ஏர்பாட்ஸு, எல்லா இடத்துலையும் ஏர்பாட்ஸ் போட்டு உட்காந்துக்கிறது. என்ன தான் கேட்குறோம்? உள்ள ஏதாவது ஒரு 4 பாட்டு வச்சு கேட்குறோமா? அப்போ கவனிங்க பிரியமானவர்களே, துதி அப்படின்றது நம் தேவனுக்கு கொடுக்கிற பலி, ஆவிக்குரிய பலி. பேதுரு எழுதுகிறாரு, ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துகிற ஆசாரிய கூட்டமாய் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வரீங்கல்ல, கிறிஸ்தவ ஜீவியத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம்ல, ஆண்டவர் நம்மை கட்டி கொண்டிருக்கிறார். தேவனுடைய மாளிகையாக ஆசாரிய கூட்டமாய் ஆண்டவர் நம்மை கட்டி கொண்டிருக்கிறார். எதற்காக கட்டி கொண்டிருக்கிறார்? ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படியாக தேவன் நம்மை கட்டி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த ஆவிக்கேற்ற பலிகளில் முதலாவது நம்மை நாமே பலியாக கொடுப்பது, இரண்டாவது நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய துதி பாடல்கள் மற்றும் ஸ்தோத்திரங்களை தேவனுக்கு பலியாக கொடுப்பது. அல்லேலூயா. இந்த ஆவிக்கேற்ற பலியை நம்முடைய வாழ்க்கையில் செலுத்துகிறோமா? அப்போ இந்த காலை வேளையில் நல்லா கவனிங்க, வீட்டில் சினிமா பாட்டு போட்டு சத்தமாக வச்சு டான்ஸ் ஆடுற தேவ பிள்ளைகளே மனம் திரும்புங்க, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். வீட்டில் டிவியில் சினிமா பாடல்களை போட்டு விட்டு அதை கேட்டு கூடவே பாடிக்கொண்டு காய்கறி கட் பண்ணுகிற, பீன்ஸ் கட் பண்ணுகிற தேவ பிள்ளையே மனம் திரும்பு, ஆண்டவனோடு கூட பேசுகிறார். சினிமா பாடல்களையோ சினிமா நடனங்களையோ போட்டு விட்டு இரவு நேரத்தில் தூங்க போகிற தேவ பிள்ளையே கர்த்தரை துதி, ஆண்டவருக்குரிய பாடல்களை போடு, பக்திக்கு ஏதுவான பாடல்களை போடு. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் வர மாட்டேங்குது பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க பிள்ளைகள் பக்தியில் வளருவாங்க, உங்க பிள்ளைகள் தேவ பலத்தில் வளருவாங்க, உங்க பிள்ளைங்க பரிசுத்தத்தில் வளருவாங்க, உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையில் வளருவாங்க, தேவ தயவுல வளருவாங்க. இல்லை வீட்டில் சினிமா பாடல்கள் ஓடிக்கொண்டிருக்குதுன்னா எழுதி வச்சுக்கோங்க, ஒரு நாள் உங்களுடைய பிள்ளை உங்களை விட்டு பின்வாங்கி போகும், கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகும், அது இலச்சையாய் மாறி போகும். அதே போல் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் படிக்க அனுப்புகிற இடத்துல, அது ஸ்கூலாக இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம், டியூஷனாக இருக்கலாம், ஃபங்க்ஷன் நடத்துகிறோம், அங்கே சினிமா பாடலுக்கு ஆட கூப்பிடுறாங்கன்னா தயவு செய்து ஒரு நாளும் அனுமதிக்காதீர்கள். அதுக்கு பதில் ஏதாவது ஸ்கிட் நடிக்க வைங்க, நாடகம் நடிக்கிறதுக்கு அனுப்புங்க, இல்லை பாட்டு பாடுறதுக்கு அனுப்புங்க, இல்லை சோலோ பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க, ஆண்டவர் பாட்டு ஒன்று பாட வைங்க, வசனங்களை சொல்ல வைங்க, ஸ்டோரி சொல்ல வைங்க. அது தேவநாமத்துக்கு மகிமை. சபையில் சண்டே ஸ்கூலில் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய பாடல்களுக்கு விபிஎஸ்ல ஆட வச்சுட்டு அதே பிள்ளைகளை கொண்டு போய் பிரைமரி ஸ்கூல்ஸ்லையோ இல்லை ஸ்கூல்ஸ்லையோ இல்லை காலேஜஸ்லையோ அல்லது டியூஷனுக்கு அனுப்புகிற இடங்கள்லையோ சினிமா பாடல்களை ஆட வச்சு நம்ம ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுவோம் அப்படின்னா நாம் எல்லாம் இன்னும் மனம் திரும்பணும். நாம் எல்லாம் இன்னும் டோன்ட் காம்ப்ரமைஸ் யுவர் ஃபெய்த் ஃபார் த சேக் ஆஃப் தி செக்யுலர் சாங்ஸ். அற்பமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற 5 நிமிஷம் சினிமா பாடல்களுக்காக ரத்தம் சிந்தி உன்னை மீட்டுக்கொண்டு உன்னை இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஒரு நாளும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காத. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உனக்காக சிலுவையில் மரித்த இயேசுவை அற்பமான ஒரு 4 நிமிஷம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு பிரதர் பாடல் அப்படின்ற அந்த ஒரு காரியத்துக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. இயேசு எங்கே இருக்கிறாரு? இந்த அற்பமான பாடல் எங்கெங்க இருக்கு? இது கொடுக்குற சந்தோஷத்தை காட்டிலும் அவர் கொடுக்குற சந்தோஷம்
நித்தியமானது. அல்லேலூயா. அந்த நேரத்துக்கு ஒரு உணர்வை கொடுக்கும், ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், அவ்வளோதான். ஆனால் ஒரு வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாய் பலனாய் வருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அதே போல் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிற இடம், டூருக்கு போகிற இடம், நண்பர்களோடு கூட சேர்ந்து டூருக்கு போகிறோம். அங்கே சினிமா பாட்டு போட்டு ஆடினாங்க, நைட்டு டிஜே பண்ணாங்க, கேம்ப் ஃபயர் கொளுத்தி ஆடினாங்க, உற்சாகமாக இருந்தது. அந்த மாதிரி போய் தங்களுடைய பரிசுத்தத்தை கெடுத்து கொண்ட தேவபக்தி சாட்சியை இழந்த எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். கேம்ப் ஃபயர் போட்டாங்க, டிஜே போட்டு ஆடினாங்க. இதெல்லாம் நமக்கு வேணாம். பப்பில் ஆடுறான், அங்கே ஆடுறதுக்கும் இங்கே ஆடுறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றும் கிடையாது. அவன் ரூமுக்குள்ளே ஆடுறான், இவன் என்ன பண்ணுறான்? கேம்ப் ஃபயர் போட்டு வெளியே ஆடுறான், அவ்வளோதான். நான் ஆடுறது தப்புன்னு சொல்ல வரல. இவன் நான் கூட ஆடுவேன். ஆண்டவர் பாட்டு போடுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவர் பாட்டு பாடுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்தை உயர்த்த என்ன பண்ணலாம்? ஒரு 2 ஸ்டெப்பு போட்டு ஆடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஒரு 2 ஸ்டெப்பு போட்டு ஆண்டவரை ஆராதிச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஒரு தவறும் இல்லை. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க ஆடுறாங்க, விபிஎஸ் பிள்ளைங்க ஆடுறாங்க, யூத் பிள்ளைங்க ஆடுறாங்க. ஒரு சின்ன ஆக்ஷன் சாங் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஒரு தவறும் கிடையாதுங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கவனிங்க, தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் எப்படிப்பட்ட பலியை உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார்? துதி பலியை எதிர்பார்க்கிறார். துதி பலி, நம்முடைய இருதயம் நன்றினால நிறைந்திருக்கும்னா துதி பலி வரும் ஆட்டோமேட்டிக்காக. நம்முடைய இருதயம் நன்றியால் பொங்கணும், துதியினால பொங்கணும். அது எப்படி முடியும்? கொஞ்சம் கடந்த காலத்தில் ஆண்டவர் செய்த நன்மைகளை திரும்பி பாருங்க. ஹல்லேலூயா. ஃபாதர் பாடினாங்கல்ல, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். எல்லாம் எழுந்துக்கலாமா? கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். கரங்களை உயர்த்தி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ராஜா உமக்கு நன்றி. ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர், ஒரு நாளும் குறைவில்லாமல். லிரிக்ஸ் உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர், உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர், அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அநாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அநாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா, அழாதே என்று சொல்லி அழைத்தீர். அநாதையாய் அநாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா. ஆண்டவரே, யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில ஆண்டவரே அலைந்த திரிந்த நாட்கள்ல அழாதே என்று நீ அழைத்து அணைத்துக் கொண்ட தெய்வமே, கரங்களை உயர்த்தி சொல்லுமா? அப்பா அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு. காணிக்க போடுறவங்க போட்டுடலாம். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கல்லப்பட்ட கல்லாக நான் கிடந்தேன் ஐயா, கல்லப்பட்ட கல்லாக நான் கிடந்தேன் ஐயா, எடுத்து என்னை பயன்படுத்தி மகிழ்ந்தீரையா, எடுத்து என்னை பயன்படுத்தி மகிழ்ந்தீரையா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு, ராஜா உமக்கு நன்றி.
எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. நன்றி அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே. பாடுகளை சுமந்து செல்ல பலம் தந்தீரே. பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு உமக்கு நன்றி. அப்படியே கரங்களை உயர்த்தி அர்ப்பணிப்போமா இந்த காலை வேளையில. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். பலிபீடத்தில் எங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய துதியை சொல்லி வருகிறேன். ஹல்லேலூயா. பிள்ளைகளா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுக்கேற்ற ஹல்லேலூயா ஆவிக்குரிய கற்களாக, ஆவிக்குரிய மாளிகையாக, ஆசாரிய கூட்டமாக எங்களை கட்டுகிறீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவிக்கேற்ற பலியாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய துதிகளையும் பலிகளையும் ஆண்டவரே வாழ்நாளெல்லாம் உமக்காக ஹல்லேலூயா சொல்லி பறைச்சாற்ற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆஸ்வதிங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு ஹல்லேலூயா சொல்லிடுவோமா? சத்தமா சொல்லிடுங்க பார்க்கலாம்.